நிமிஷம் அந்த கையில் வச்சு டைம் நம்மளுக்கு இதில் பார்த்துக்கோங்க. உங்கள் டயத்தை காட்டுறேன் 7:10. சார் இங்கே வச்சிடுறீங்களா? பண்ணி ஆஃப் பண்ணி ஃபோன் ஆஃப் பண்ணிங்க. இது இல்லை நெட்டை இல்லை இல்லை உங்கள்கிட்ட கையில் குழப்பம் இல்லையா? வச்சு இல்லையா? வச்சு இல்லையா? ஆச்சு இல்லையா? மணி 7:10 சொன்னாங்க. இல்லை நம்ம முன்னுக்கால இருந்தால் நல்லது. இங்கே எங்கேயும் வச்சு இல்லை தான் விலங்கலை நம்ம 7:10. நான் வாட்ச் வாங்கிட்டு வரேன் கிலோ. இல்லை இல்லை அவள் டைம் விளங்கிட்டே இருக்கணும். நம்ம தான் சரி வாட்ச் டைம் வாட்ச் வாங்கி வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிடுறேன். சரி. நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகே சரி சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, இந்த அழகான ஒன்று கூடலிலே இஸ்லாத்தின் பார்வையில் மனமும் குணமும் என்கின்ற தலைப்பில் எமது பண்பாடுகளோடும் எமது உள்ளத்துடைய இயல்புகளோடும் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை தெரிந்து கொள்வதுதான் இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம். அன்புள்ள சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியிலே அழகாக சொல்கிறார்கள், நாம் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, இந்த உடலிலே ஒரு சதைப்பிண்டம் உண்டு. ஃபஇதா சலுஹத் இதா சலுஹத் சலுஹத் சாயிரு ஜஸதிஹி, அது சீரடைந்து விட்டால் மனித உடலில் உள்ள எல்லாமே என்ன செய்துவிடும்? சீரடைந்து விடும். வஇதா ஃபஸதத், அது சீர்கெட்டு விட்டால் ஃபஸதத் சாயிரு ஜஸதிஹி, மற்ற எல்லாமே என்ன செய்துவிடும்? சீர்கெட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த உள்ளம் என்பது சீரடைவது, உள்ளம் என்பது சிறந்த ஒரு அதாவது வடிவத்திலே உள்ளம் உருவாகுவது என்பது முக்கியமான சில அடிப்படைகளை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் உள்ளத்தை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்துடைய இயல்புகளை நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்துடைய பலங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்துடைய பலகீனங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குணம் என்றால் என்ன, குணத்துடைய இயல்பு என்ன, மாற்றுவதென்றால் என்ன, மாற்றுவதற்கான முறைமைகள் என்ன என்றெல்லாம் ஒரு சில அறிவு நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். சில பொழுதுகளில் ஒரு உருக்கமான மார்க்க உரை இங்கே நிகழ்த்தப்பட்டால் உள்ளம் ஒரு விதமான ததும்பல் நிலை அடைந்து, உள்ளம் ஒரு உருக்கமான ஒரு நிலை அடைந்து நாங்கள் எல்லாம் கண்ணீர் வடிப்போம். கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் எங்களுடைய மனது என்ன சொல்லுமெண்டா, இன்றையிலிருந்து நீ திருந்திடுவாய், அப்படித்தான் மனசு சொல்லும். அந்த கண்ணீர் போகிற நேரத்தில் என்ன சொல்லும் மனசு? இன்றையில இருந்து ஒன்றில் வார மாற்றம் இனி அவ்வளவுதான், நீ உன்னை யாருமே என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது என்பது போன்ற ஒரு அற்புதமான உணர்வெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? உணர்ச்சியான ஒரு பயான் கேட்குற நேரத்தில் வரும். அதுக்கு பின்னால் கேள்வி பதில்னு ஒன்று வைப்பாங்க. அதில் நம்ம அது சம்பந்தம் இல்லாத எல்லா கேள்வியும் என்ன செஞ்சுருவோம்? ஃபிக்ஹில் என்ன, அக்கீதா என்ன, அது என்னன்னு எல்லாம் நம்ம கேட்டு முடிச்சிருவோம். முடிச்சுட்டு வெளியே போகிற நேரத்தில் இப்படி ஒரு பயான் கேட்டதாகவே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அப்படி ஒரு பயான் கேட்டதாகவே ஞாபகம் இருக்காது. அந்த பயானில் மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான அம்சமாக தஹஜ்ஜுத் இருந்திருக்கும், வித்ர் இருந்திருக்கும். அன்றைக்கு ஃபஜ்ர் இருக்காது. அந்த பயானை கேட்டுட்டு போய் நம்ம கேட்குற நேரத்தில் கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் தஹஜ்ஜுதை பற்றி நினைச்சு தான் நம்ம கண்ணீர் வடிச்சிருப்போம். ஆனால் அன்றைக்கு ஃபஜ்ரே என்ன செய்யாது, நிறைய பேருக்கு இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு பயானில் நம்ம என்ன செய்கிறோம்? அதே மாதிரியான ஒரு நடைமுறை என்ன செய்யும்? அங்கே வரும். திருப்பி ரிசல்ட் என்ன செய்யும்? இதே மாதிரி வரும். இப்படியெல்லாம் நடந்து நடந்து நடந்து
நிறைய பேர் ஒரு முடிவுக்கு வந்திக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், நான் மிச்சமே மோசமானவன். அவர்களை பற்றி அவர்கள் என்ன முடிவுக்கு வராங்க, நான் மிகவுமே மோசமான ஒருவள். இதனால தான் நம்ம இவ்வளவு கேட்டு என்ன செய்யலாம் இல்லை, மாறுகிறோம் இல்லை. அதுக்கு பின்னால் பயான் தலைப்புகளை பார்த்தாலும் கூட நம்ம நிறைய என்ன செய்யறதில்லை, உள்ளத்தை மாற்றுவது எப்படி, அது சரி வராது. அது நம்ம 1000 முறை கேட்டாச்சு. ஃபஜ்ர் தொழுகைக்கு எழும்போது எப்படி, அதுவும் சரி வராது. இப்படியான என்ன நம்ம எல்லாமே கேட்டு முடிஞ்சிட்டோம் அப்படி என்று சொல்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். இப்போ எப்படி நம்ம விரும்புகிறோம்னு சொன்னால், ஒரு மாதத்தில் உங்களுக்கு குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு தலைப்பு போட்டிருந்தா உடனே போய் பார்க்குறோம். ஏன் தெரியுமா, இதில் தான் என்னமோ வித்தியாசமாக என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்படியே நீங்கள் அதாவது நின்ற இடத்திலிருந்து உளமாற்றம் அடைந்து ஃபஜ்ர் தொழ வேண்டுமா அப்படி ஒரு தலைப்பு போட்டால் என்ன உடனே போய் பார்க்குறோம். அதுபோல் குடும்பம் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக போக வேண்டுமா உடனே போய் பார்க்குறோம். டெக்னிக்கலாக ஏதாவது பதில் என்ன செஞ்சிருப்பான், சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, அதுதான் வளமையாக. இப்போ நான் இதுலேயும் வளமையானதான் சொல்ல போகிறேன். ஆனால் நம்மளோட இயல்பில் என்ன இருக்கும் என்று சொன்னால், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வருமா அப்படி என்று சொல்கிறேன். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்போ நமது உள்ளம் ஒரு விதமான ஒரு தேடலில் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, எப்படி இதை மாற்றுவது, எந்த நிலையை நாம் அடைவது, ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு பிரச்சனை என்பது சிலர் எப்படி சிந்திக்கிறார். இது ஒரு வகையில் இபாதத்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது ஒரு பகுதி என்ன வைங்க. இன்னும் சிலர் என்ன செய்யணும்னு சொன்னால், வாழ்க்கையில் கூடுதலாக என்ன குடும்ப பிரச்சனை. எனக்கு வந்துள்ள சோதனை மாதிரி வேறு யாருக்குமே என்ன சோதனை வந்ததாக நான் நினைக்கலன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எனக்கு வந்தது போல ஒரு சோதனை வேறு யாருக்கு வந்திருக்க முடியாது. நீங்கள் 2 பேர் பேசிக்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் பேசுகிறாங்க, அல்லது யாராவது 2 பேர் பேசிக்கொள்கிறாங்கன்னு சொன்னால், நாமெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பித்து கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்திலேயே அடுத்த பெண்கள் என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க அந்த கஷ்டத்தை, நான் பட்ட கஷ்டம் இருக்குதே, அதை கேட்டால் அவங்களுக்கு இப்போயே கண்ணீர் வந்துடுறேன்னு அந்த கஷ்டத்தை நிறுத்திட்டு இவங்களோட கஷ்டத்தை என்ன செஞ்சிடறாங்க, ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், அவரவர்களது பிரச்சனை ஒரு பெரிய லெவலில் என்ன செய்கிறாங்க, கற்பனை பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. மாற்றங்கள் என்பது மிகவும் கஷ்டமானது என்ற முடிவுக்கு வராங்க. இதற்கெல்லாம் இந்த மாதிரியான சிந்தனை இயல்பானது. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு அதாவது வழி என்ன என்று சொன்னால், நிறைய நீங்கள் இந்த உரை மட்டுமல்ல, குர்ஆன் உள்ளத்தை பற்றி கையாளுகின்ற முறைகள், உள்ளத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற விதங்கள், உள்ளத்தை குர்ஆன் எப்படியெல்லாம் வழி நடத்துகிறது என்பதை பற்றிய செய்திகள், இதெல்லாம் நீங்கள் நிறைய படிக்கணும். நிறைய என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். நிறைய இது போன்ற அதாவது அறிஞர்களுடைய சில வழிகாட்டல்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக குர்ஆன் உள்ளத்தை பற்றி என்ன சொல்கிறது, ஹதீஸ் உள்ளத்தை பற்றி என்ன சொல்கிறது, மனத்தடுமாற்றங்களை பற்றி என்ன சொல்கிறது. அங்கே போயிடக்கூடாது. கவுன்சிலிங் உளவியல் என்றெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது. அங்கே போயிடாமல் இங்கே இருந்து எங்கே குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, ஆரம்பகால அனுபவங்கள் என்ன சொல்கின்றன என்பது போன்ற வழிகாட்டல்களை நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், அதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் உள பலகீனங்களை விட்டும் உள்ளம் அதாவது உறுதியாக காப்பாற்றப்பட வேண்டும் அந்த மாதிரி நிற்பதற்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த நிறைய துஆக்கள் உண்டு. அவைகளை மனனமிட்டு கேட்கின்ற வளமை நம்மிடத்தில் வந்துட்டேன்னு சொன்னால், இலகுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை நாங்கள் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். எனவே முதலாக இந்த ஒரு செய்தியை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு, முதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மனம் குணம் இதெல்லாம் தெரிவதற்கு முன்னால் உலகத்தில் எந்த மாற்றத்துக்கும் டைம் எடுக்கும். உலகத்தில் இது முதல் செய்தியாக மனதில் வச்சுக்கிறோம். எந்த மாற்றத்துக்கும் டைம் எடுக்கும். 1 மாதம் 2 மாதம் அல்ல, வருட கணக்கில் கூட என்ன செய்யலாம், எடுக்கலாம். இது பொதுவாக உள்ளம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல மாற்றமாக இருந்தாலும் கெட்ட மாற்றமாக இருந்தாலும் சரி. நல்ல முறையில் உண்மை பேசி சிறந்த ஒழுக்கத்தோடு வாழுகின்றவர்கள் ஒழுக்கம் கெட்டு போகணும்னு நினைச்சா கூட இயலாது. மார்க்கத்துக்கு முரணாக போகணும்னு நினைத்தால் கூட உடனடியாக அந்த மாற்றம் என்ன செய்யாது, வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு துளி, அந்த சிறு துளி பெருவெள்ளம் என்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 8 நாள் 10 நாள் இப்படியே வளர்ந்து போய் தான் அந்த மாற்றங்கள் என்ன செய்யும். கொஞ்ச நாளில் டோட்டலாக என்ன செஞ்சிருப்பார், மாறி இருப்பார். மாற்றத்துக்கு நாள் தேவை. கெட்ட மாற்றமாக இருந்தாலும் சரி, நல்ல நிலைக்கு மாற வேண்டுமாக இருந்தாலும் சரி, நிறைய நாள் அதற்கு தேவை என்பதை நாங்கள் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. அந்த மாற்றம் என்பதற்கு
ஒரு நாள் ஒரு செகண்ட் இதில் எல்லாம் மனிதன் என்ன செய்வதில்லை, மாறுவதில்லை. ஆனால் மாறுற மாதிரியான ஒரு பிரமிப்பு மனிதனுக்கு ஏற்படும். ஒரு உருக்கமான ஒரு உரையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் மாறிக்கண்டே வாதுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். இன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றையோடு நம்ம மாறினண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு மாற்றம் உலகத்தில் இல்லைன்னு மனசுக்கு சொல்லிடணும். இது மாற்றம் அல்ல. இந்த உணர்வை நான் எடுத்துக்கொள்வதோடு இதில் உறுதியாக இருப்பதற்கான அறிவு ரீதியான வழிகாட்டல் என்ன அப்படின்னு படிக்க வேண்டும். அதனூடாகத்தான் நமது மாற்றங்கள் என்ன செய்யும், உருவாகும் என்கின்ற அந்த அறிவு நம்மகிட்ட இருக்கிறது. எந்த மாற்றமும் உடனடியாக ஏற்படுவது கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அவர்களாக திருந்துகின்ற வரைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லலை. ஒரு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிஅமத்தை அல்லாஹு தஆலா பறிப்பதெல்லாம் அவர்களாக அதை புறக்கணிக்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அதை பறிக்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு நியாமத்தை கொடுத்துட்டாண்டா அவர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வானா 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 வேண்டாம் என்று சொல்லி கொண்டு போய் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே போய் முழுமையாக லைஃப்பில் புறக்கணிச்சிட்டாங்கன்னா அல்லாஹு தஆலா அதை எடுத்துருவான். ஒழுக்கம் என்பதை அல்லாஹு தஆலா கொடுத்துருப்பான். ஒழுக்கம் என்பதை பெண்களுக்குரிய மகுடமே என்ன, ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் என்பதை பெரியோர் அருளை அல்லாஹ் கொடுத்துருப்பான். அந்த ஒழுக்கத்தால் உங்களுக்கு நிறைய சமூக சோதனைகள் இருக்கும். அதனால் நிறைய விஷயங்களை அதை வாழ்க்கையில் அதாவது அனுபவித்துக் கொள்ள முடியாமல் இருக்கும். மனசு ஒழுக்கமாக இருக்கிறதால தானே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படி என்று உள்ளத்துக்கு சொல்லிக்கொண்டே இருந்து அது போன்ற காரியங்களை நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வான், அந்த ஒழுக்கத்தை அப்படியே பிடிச்சிட்டு வருவான். பிடிச்சிட்டு ஒரு 4, 5, 6 வருடங்கள் போகிற நேரத்தில் ஒழுக்கம் எங்கேயோ இருக்கும், அதை எதிர்பார்த்தவர்கள் வேற எங்கேயோ என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எனவே அந்த மாற்றமும் ஒரு செகண்டில் என்ன செய்யாது, நிகழாது. எல்லா மாற்றங்களும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நிகழும். அப்படி என்றால் முதல் செய்தியாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், கெட்டதை அதனது வாசலில் தடுக்க வேண்டும், நல்லதை அதனது ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதான் மாற்றத்துக்கான அடிப்படை. கெட்டதை அதன் வாசல்லையே தடுக்கணும். ஒழுக்கக்கேடு என்பது ஒரு எல்லை என்று சொன்னால் அதுக்குரிய வாசம் இருக்குமே, அந்த இடத்துல தடுத்துடணும். காரணம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், மாற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் என்ன செய்யும், ஆரம்பிக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த டெக்னிக் யாருக்கு நல்லா தெரியும் என்றால் ஷைத்தானுக்கு என்னது, இப்லீஸுக்கு நல்லா தெரியும். மனித இயல்புகளை இப்லீஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே இப்லீஸ் என்ன செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தோடு இப்லீஸ் என்ன செஞ்சான், என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு எல்லாம் வச்சுக்கிறான். இப்லீஸ் ஒரு சுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படி ஒரு சுற்றி வந்தான். சஹீஹ் முஸ்லிமில் வருது. பார்த்துட்டு ஃபரஆ ஜௌஃபஹு, கல்பை பார்க்குறான், இதயத்தை பார்க்குறான். அப்போ ஷைத்தானுக்கு இப்லீஸுக்கு ஒரு அறிவு இருக்குது, இப்லீஸுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. அப்போ அது கல்பை பார்க்குறான். பார்த்துட்டு ஃபஅரஃப அன்னஹு ஹல்குன் லம் லா யதமாலக், கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்பு அப்படின்றத இப்லீஸ் என்ன செஞ்சான், அறிந்து கொண்டான். அந்த இடத்துல தான் இப்லீஸ் என்ன செஞ்சான், ஆரம்பிக்க. கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்பதை யார் அறிஞ்சு கொள்றான், இப்லீஸ் அறிந்து கொள்றான். இப்லீஸுக்கு இல்மு இருக்குதா இல்லையா, அறிவு இருக்குதா இல்லையா, அறிவு இருக்கு. லவ் கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீஸ். தக்வா இல்லாமல் இந்த உலகத்திலே அறிவின் காரணமாக ஒரு படைப்புக்கு கண்ணியம் இருக்கும் என்றால் உலகத்திலே கண்ணியமான படைப்பாக யார் இருப்பா, இப்லீஸ் இருந்திருப்பான். இப்லீஸ் என்ன செய்திருப்பான், இருந்திருப்பான். இப்லீஸ் என்ன யாரு, ஷைத்தானுடைய தந்தை, ஷைத்தான்களுடைய தந்தை. அவர்தான் மூலம், அவர்தான் மூலம். இப்லீஸை பற்றி படியண்டா, இப்லீஸில் தகவலை பற்றி படிச்சுக்கின்னு போகிறது. இப்லீஸை பற்றி படி, அவனது இயல்புகளை படி. இமாம் ஷாபிட்ட ஒருவர் கேட்குறாரு, இப்லீஸுடைய வைஃபுடைய பேர் என்ன, யார பேர், இப்லீஸுடைய மனைவியுடைய பேர் என்ன. இமாம் ஷாபி சொன்னார், அந்த கல்யாணத்தில் நான் கலந்து கொள்ளலைன்றார். என்ன சொன்னார், அந்த கல்யாணத்தில் நான் கலந்து கொள்ளலைன்றார். இப்லீஸை பற்றி படி, அவனது குணங்களை படி என்று சொன்னால் இப்லீஸ் என்ன பேர்த் டீட்டெயில்ஸ், அவன் எப்படிப்பட்ட நெருப்பால் படைக்கப்பட்டான், அவன் உலகத்தில் முந்தி இருந்திருப்பானா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யறது, போடுறது. இதான் நமக்கு முக்கியம். அல்லாஹ் தஆலா தேவையானதை சொல்லிட்டு மற்றதை என்ன செஞ்சுட்டான், விட்டுட்டான். எனவே இப்லீஸ் இந்த கல்பை பார்க்குறான். ஃபாரஃபா அன்னஹு ஹல்குன் லா யதமால, கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்பதை அறிந்து கொள்கிறான். அதனால தான் இப்லீஸ் தைரியமாக போய் யார்கிட்ட, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை கொடுத்திருந்தும் அவன் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் இருக்கிறான், இந்த மரத்தையும் நெருக்க வைக்கலாம். கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத படைப்பு இது. என்ன படைப்பு, நிற்க மாட்டான்.
நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் என்ன செய்யும், தொடர்ந்து இப்லீஸ் ஒரேடியாகவே மாற்றத்தை ஏற்படுத்தலையே, தொடர்ந்து அப்படியே ஏற்படுத்தி பேசி 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 கடைசியில் சத்தியம் பண்ணா என்ன, நீங்கள் மலக்காகிருவீங்க, சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிருவீங்க என்றதுனால தான் அல்லாஹ் தஆலா தடுத்து இருக்கிறான் என்ற ஒரு வாக்கையும் சொல்லி நல்லதை சொல்லி என்ன செஞ்சான், வழிகெடுத்தான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே மாற்றம் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றமாக இருந்தாலும் சரி, கெட்ட மாற்றமாக இருந்தாலும் சரி, எப்படி ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாகத்தான் ஆரம்பிக்கும். எந்த மாற்றத்தை நீங்கள் நிறுத்துவதாக இருந்தாலும் ஆரம்பத்திலே என்ன செஞ்சிடணும், நிறுத்திவிட வேண்டும். முழுசா முற்றின பின்னால இது பரவாயில்ல அது பரவாயில்ல முற்றின பின்னால் நீங்கள் தடுக்க சென்றீர்களா, தடுக்கலாம், தடுக்க முடியும். ஆனால் பெரிய என்ன ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பகுதியில் உள்ளவங்க இங்கே பக்கம் வந்தாங்கன்னா வாரம் அங்கே அடைஞ்சிருவாங்க. இந்த இடம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் நெருக்கமாக வாரவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, நெருக்கி உட்காரலாம். அந்த பக்கம் கொஞ்சம் போகலாம், அந்த பக்கம் கொஞ்சம் போகலாம். சின்ன பிள்ளைலாம் இங்கே வந்து உட்காருங்களா, இங்கே வந்து உட்காரு, இன்னும் உட்கார இடம் இருக்குதானே. இல்லை யாரும் சின்ன பிள்ளைகள் இருந்தால் இங்கே வந்து உட்காரலாமே. எனவே எல்லா மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் அது சிறிய நம்ம தடுக்கணும்னு நினைச்சோம்னு சொன்னால் அது ஆரம்ப கட்டத்திலே நம்ம என்ன செஞ்சிடணும், அதை தடுத்து விட வேண்டும். ஒன்றை நாம் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து சின்ன விஷயத்தை கூட புறக்கணிக்கக்கூடாது. வலா தஹ்கிரன்ன மினல் மாரூஃபி ஷைஆ, நல்லது சின்னதாக இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அற்பமாக கருத வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒவ்வொரு போராட்டத்தின் போல அப்படித்தான் ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹ் அதுக்கு பல செய்திகள் சொல்கிறாங்க. இப்போ இது உள்ளத்தை பற்றிய ஒரு ஆரம்ப செய்தி. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமை யுஸப்பிர் ஸப்பரஹுல்லாஹ், வமை யுஸப்பிர் ஸப்பரஹுல்லாஹ், யார் பொறுத்து பழகுறாரோ அவருக்கு என்ன செய்யும், பொறுமையை இறைவன் ஏற்படுத்துவார். வமை யஸ்தாஃபிஃப் யுஇஃபஹுல்லாஹ், யார் பேணுதலை உருவாக்கி கொள்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு பேணுதலை என்ன செய்வான், கொடுப்பான். இந்த செய்தி என்ன சொல்லுது, தன்னை பொறுமையாக்கி யார் பழகுகிறாரோ அவருக்கு என்ன செய்யும், பொறுமை வளர்ந்து போகும். நம்ம எடுத்தெடுப்பில் என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே பொறுக்கலான்ற, இதுக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியாது அப்படின்றது, பொறுத்தே இருக்க மாட்டார், பொறுத்தே இருக்க மாட்டேன். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கணுவாங்க. பொறுமைக்கு எல்லையெல்லாம் என்ன இல்லை, அது நாமளாக உருவாக்கின்ற ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி நம்ம பொறுமையை என்ன செய்கிறோம், இழக்கிறோம். ஆனால் பொறுத்து பழகினோம் என்று சொன்னால் பொறுமை தானாக என்ன செய்யும், உருவாகும். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறார், இன்னம ஸப்ரு ஐந்த ஸத்மத்தில் ஊலா, பொறுமை என்பது ஆரம்ப நேரத்தில் பொறுப்பது. என் தந்தை மரணித்து விட்டார் என்ற கவலையை 2வது வருஷம் பொறுத்து விளைக்குதா, அது 2வது வருஷம் தானாக இல்லாமல் போயிடும். எப்போ பொறுக்கணும், அந்த ஆரம்பமாக ஒரு கவலை வருது அந்த நிமிடம் தான் என்ன செய்யணும், ஒருத்தர் பொறுக்கணும். நான் அடுத்த வருஷம் பொறுத்துக்கிறேன்னா அடுத்த வருஷம் உனக்கு ஞாபகமே என்ன செய்யாது, இருக்காது. இன்னம ஸப்ரு ஐந்த ஸத்மத்தில் ஊலா, ஆரம்ப அடியில் பொறுப்பது தான் பொறுமைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே அந்த பழக்கப்படுத்துதல் மனதில் பொறுமையாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் பழக்கப்படுத்துவதன் மூலம் தான் உருவாகும். சில நேரங்களில் நமக்கு தஹஜ்ஜத் தொழுகிற வளமை இல்லை, அதை நமக்குள்ள சில சிந்தனைகளை தான் நான் சொல்கிறேன்.
தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் திடீர்னு ஒரு தஹஜ்ஜத் பயானெல்லாம் கேட்டு போட்டு தொழ ஆரம்பிச்சிடுவாங்க. தொழ ஆரம்பித்த உடனே ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், பழக்கினா தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இப்போ பழகிட்டாண்டா பிரச்சனை. அதனால் நீங்கள் தஹஜ்ஜத்துக்கு என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு 4 மணிக்கு எழும்பி 5 மணிக்கு வரைக்கும் தொழுவோன்னு நினைப்பீங்க. ஷைத்தான் சொல்லுவாண்டா 1 மணிக்கு எழும்பணும். எத்தனை மணிக்கு எழும்பணும்? 1 மணிக்கு எழும்பி 4 மணி 5 மணி வரைக்கும் தொழும். சஹாபாக்கள் எப்படி தொழுதாங்க தெரியுமா? இது ஷைத்தான் தான் சொல்கிறது. விளங்கிட்டா? நம்ம உடனே அன்றைக்கு 4 மணிக்கு எழும்ப வேண்டிய 1 மணிக்கு எழும்பிடுறது. எத்தனை மணிக்கு எழும்பிடுறது? 1 மணிக்கு. உடனே நம்ம யார்? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த லெவலுக்கு போய் 1 மணிக்கு போய் உது எடுத்துட்டு அந்த நீட்டி தொழுத மாதிரி தொழ ஆரம்பிக்கிறது. ஒரு அவர் தான் என்ன செய்யும், அது ஓடும். சரி, அப்படியே நம்ம தொழுதுட்டோம்னு வைங்க, அடுத்த நாள் முடிஞ்சுது. தூங்கியே நம்மளோட காலம் என்ன செஞ்சிடும், போயிடும். நாளெல்லாம் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். அப்படி அப்படி எப்படி ஷைத்தான் என்ன செய்வேன்னா 1 மணி இருந்து அந்த ஒரு டயர்டை உங்களுக்கு ஏற்படுத்தி, ஆர்வத்தை கூட்டினா டயர்ட் ஆயிடுவோம். டயர்டை ஏற்படுத்தி மனசோர்வை ஏற்படுத்தி தோல்வி அடை செஞ்சு தஹஜ்ஜுத் நமக்கு சரி வராத இடத்துக்கு என்ன செஞ்சிருவான், கொண்டு வந்துடுவான். எப்பையும் ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், அதாவது அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்கள் சிறந்தது தொடர்ந்திருப்பது குறைந்திருந்தாலும் கூட தொடர்ந்து இருப்பது தான் அமல்களிலே மிகவும் சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க, பள்ளியில் ஒரு மனிதர் மிச்ச நேரம் தொழுதுட்டிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா தவுத்தவுனஹு ஃபீக்கும், உங்களை எப்படி நீங்கள் வேறு கருதுறீங்கன்னு சொல்கிறாங்க. மின் ஹியாரினா, மிச்சம் சிறந்த மனிதர் நிறைய தொழுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்ல சஹாதா மின் ஹியாரிக்கும், இவர் உங்களில் சிறந்தவர் அல்ல. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது அமல்களில் சிறந்தது. காரணம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க பழகிற விஷயங்கள் இருக்குது, அது நல்லா ஸ்ட்ரெங்க்த்தாக பதிஞ்சிடும், நல்ல ஒரு பலத்தை தரும். வேகமாக ஆரம்பிக்கிற வேகமாக போயிடும். ஆண்களை நீங்கள் பார்க்கலாம், திடீர்னு தொழ ஆரம்பித்தவங்க பள்ளிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் 6 நாள் முன்சஃப்லேயே சுன்னத்து எல்லாத்தையும் தொழுகிறாங்க. அதே நேரத்தில் ஷைத்தான் ஒரு திருப்தியை கொடுத்துட்றான். மாஷா அல்லாஹ் தொழ ஆரம்பிச்சுட்டா இனி நீ மாற மாட்டேன் அப்படின்னு ஷைத்தான் என்ன செஞ்ச ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்றான். நம்பிக்கையை கொடுத்த உடனே அவன் ஒரு பழமையாக தொழுத மனநிலைக்கு வந்துடுறான். வந்த பின்னால் ஒரு தொழுகை, ஒரு சுபகு, ஒரு இஷா மிஸ் ஆகிடும். நல்லா தொழுகிறவங்களுக்கெல்லாம் மிஸ் ஆகத்தானே செய்யும் அப்படின்னு ஒரு ஆறுதலை கொடுப்பான். முதலாவது 10 வருஷம் தொழுத மாதிரி ஒரு ஆறுதல். பழமையாகவே மிஸ் பண்ணவன், சுப மிஸ் பண்ண அவன் எப்படி அலர்ட் ஆகணும், ஆகா பழைய குணம் வருதுன்னு நினைக்கணவன். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சிருவான்டா, இப்போ நீ அந்த ஓகே எல்லா மாதிரி தொழ ஆரம்பிச்சிட்டாய் அப்படின்ற ஒரு மனநிலையை கொடுத்து சுபகம் மிஸ் ஆக்கின உடனே நல்லா தொழுகிறவனுக்கு ஒரு நேரம் ரசூலுல்லாஹ்களுக்கே மிஸ் ஆகி தானே இருக்கு. ஒரு தடவை லேட்டாகி தொழுதான், ரசூலுல்லாஹ் லெவலுக்கு அவனை அந்த ஒரு உபதேசம் பண்ணிடுவான். அதுபோல் இன்னொரு தொழுகை மிஸ் ஆகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பான். சுபகை பிடிச்சி, அசரை பிடிச்சி, இசாவை பிடிச்சி, ஒரு 2 நாள் 3 நாளை பிடிச்சி கலா செய்ய வச்சு டோட்டல் தொழுகை இல்லாமல் ஆக்கிடும். ஆரம்பிக்கிற முறை எப்படின்னு சொன்னால் ஒரு தொழுகையிலேருந்து ஆரம்பிப்பான். அந்த நிமிஷத்துலேயே மனுஷன் எலேட்டாகி இருந்தாண்டா முடிஞ்சு நல்ல வரையில் கொண்டு வந்திருக்கலாம். ரமலான் வரும். இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கான காரணம், மாற்றங்களை நம்ம சரியாக நிர்வகிக்கலைன்னா எந்த பயானை கேட்டால் நம்ம மாற மாட்டோம். காரணம், நம்ம நல்லா தான் மாறுவோம், எங்களை பற்றி தெரியாது, ஷைத்தானுடைய பலத்தை பற்றி நமக்கு தெரியாது. ரமலான் வந்துடும். ரமலான் வந்த உடனே என்ன முடிவு எடுக்கிறது, இந்த ரமலானை பயன்படுத்துகிறோம் பாருங்கள் அப்படி என்று சொல்லி அந்த ஆரம்ப ரமலான்லேயே என்ன செஞ்சிடுறது, முழு குர்ஆனை ஓதுற அந்த முயற்சி எடுத்துறது. ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸு ஓதுற முயற்சி எடுக்காமல் ஆரம்ப 10க்கு 30 ஜூஸு, நடு 10க்கு 30, கடைசி 10க்கு 30, மொத்தம் எத்தனை 3 முறை குர்ஆனை என்ன செஞ்சிடுறது, முடிச்சிடுறது முடிவு எடுத்து முதலாவது நாளே 3 ஜூஸை என்ன செய்கிறது, ஓதுறது. டயர்டாயிருவீங்க. ஓதி சிலருக்கு ஆர்வமாகி 5 ஜூஸெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, ஓதிடுவாங்க. அந்த எடுத்த ஆர்வம் ரமலான் 30க்கும் பகிரப்பட வேண்டிய ஆர்வம் தான் அது. அதை அப்படியே 5 நாளில் முடிச்சிடுறது. 5 நாளில் முடித்தோடனே அடுத்த நாள் ஷைத்தான் ஒரு ஞாபகப்படுது, ஓகே நீ ஒரு 10 நாளை கவர் பண்ணி ஓதிக்கிற, 10 நாளை கவர் பண்ணி ஓதிக்கிற, பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது கணக்கில்லை. ஆனால் ஷைத்தான் என்ன சொல்லி இப்போ பேலன்ஸ் பண்ணிக்கல, அந்த ஒரு ஜூஸை தூக்கி இதில் போட்டுரு. அப்படியே கொண்டு போய் அவ்வளவு ஓதணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே ரசூலுல்லாஹ்வுக்கு 30 ஜூஸு தான் அந்த ரமலான் மாதம் ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கிறான், மீட்டி பார்த்திக்கிறான்னு 30 ஜூஸுக்கு இறங்கிடுறது. அதுக்கு பின்னால் வந்துடுற சஹாபாக்களை நாங்கள் உண்டா இல்லை, நம்ம 10 ஜூஸு ஓதுறதே பெரிய விஷயம் அப்படின்ற லெவலுக்கு வந்துடுறது. ரமலான் கடைசியில் இந்த ரமலானும் போச்சு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானை ஒழுங்காக பயன்படுத்தணும் முடிவு வரும். இது எல்லா ரமலான்லையும் நம்ம இதான் என்ன செய்கிறோம். என்ன காரணம், பலகீன ஏனடி யோசிக்கிறது இல்லை, அதுக்கான காரணம் என்னென்னு யோசிக்கிறது இல்லை. ஷைத்தான் எப்படி பிடிக்கிறான்னு என்ன செய்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. ஆர்வம் மூட்டினாலே ஷைத்தான் நினச்சிடக்கூடாது. ஆர்வம் மூட்டினாலே
சைத்தான் அதை ஆர்வம் ஊட்டினாலே மலக்கு தான் ஆர்வம் ஊட்டுறான்னு நினச்சிடக்கூடாது. சைத்தானும் சில நேரத்தில் என்ன செய்வான், ஆர்வம் ஊட்டுவான். இறைவன் உங்களை இதை பழத்தை இந்த மரத்தை நெருங்கி விட்டு தடுத்ததெல்லாம் நீங்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருவீங்கிறத தடுத்தான், வேறு எதனாலையும் தடுக்கலை. எங்களோட நோக்கம்லாம் என்ன, சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கணும்னு தான் நோக்கம். அதுக்கு தான் தடுத்திக்கிறான்னு சொல்லி சைத்தான் விளக்கம் சொன்னா, ஆத மனசுல ஆசைப்பட்டது என்ன, நரகத்துக்கு போவா, சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லித்தாரவன் யாருன்னு தான் பார்க்கணும். நல்ல செய்தி மாதிரி தான் இருக்கும். சொல்லித்தாரவன் யாரு, இப்லீஸ். அப்போ இந்த மாதிரியான மாற்றங்களுடைய மனோநிலை நீங்கள் எப்பயும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்றது. இது இன்னொரு செய்தியை சொல்லிட்டு அடுத்த பாதிக்கு வரணும். இதை சுருக்கமாக தான் சொல்ல நினைச்சேன், அது டீப்பாக போயிட்டு. அதாவது சில நேரங்களில் நம்ம ஒரு தவறை செஞ்சுட்டு தௌபா செஞ்சுருவோம். இப்போ நல்ல பெண்கள், நல்ல ஒழுக்கத்தோட மார்க்கத்தோடு வாழக்கூடிய பெண்கள் செய்யக்கூடிய பெரிய தவறுகள் தான் இந்த டிவி சீரியல். பெரிய அதான் அவங்களோட அது ஒரு பெரிய தவறு தான். அல்லது இந்த தொழுகையில் கொஞ்சம் பராமுகமாக இருக்கிறது போன்ற பெரிய பெரிய தவறுகள் கொஞ்சம் இருக்குது. அந்த தவறுகளை உடைய ஒருத்தரவை முடிவெடுத்துடுற தௌபா செஞ்சு இதுக்கு பின்னால் நம்ம என்ன செய்வதில்லை என்ற நேரத்தை பார்த்து புதிய சீரியல் அறிமுகப்படுத்திக்கின்றிருப்பான். புதுசாக ஒன்று வாரம் அறிமுகப்படுத்திக்கின்றிருப்பான். மனசு பெரிய போராட்டத்தில் நிற்கும். 2 வாரம் 3 வாரம் என்ன செஞ்சிடும், அப்படியே போய் மறுபடி திருப்பி பார்க்க ஆரம்பிப்போம். திருப்பி என்னதுன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம், மோசமான விட்டுருவோம். அது அப்படின்னு சொல்லி போயிடுறது, போய் பார்த்துடுறது. பார்த்து முடிஞ்ச பின்னால் திருப்பி என்ன நடக்கும் தெரியுமா, அப்படியே அதில் மூழ்கி அது சீரியல் முடிகிற கட்டத்தில் தௌபா ஃபீலிங் வந்துடும். மறுபடி ஓடி போய் தௌபா செஞ்சு, அல்லா இதுக்கு பூரா என்ன செய்ய போகிறதில்லை, இனி நல்லதாக கேட்டது நம்ம அந்த பக்கமே என்ன செய்யறதில்லை, போயிடுறதில்ல, டிவியை வித்துடுறது, இப்படியெல்லாம் முடிவெடுத்து தௌபா செஞ்சிடுறது. தௌபா செஞ்சுட்டு மறுபடி இன்னொரு வீட்டுக்கு நம்ம போயிருக்கோம். சைத்தானுக்கு எப்படி கொண்டு வரோன்னு தெரியும். நீங்கள் டிவியை விற்று எல்லாம் விற்றுட்டீங்க, ஊரில் உள்ளவங்களாம் டிவி படம் இல்லையே, அங்கே போன நேரத்தில் அப்போ தான் ஆரம்பிச்சுக்கிட்டு உண்டு. இது இது குடும்ப சப்ஜெக்ட் தான், இஸ்லாத்துக்கு முரணால ஒன்றும் இல்லைன்னு யாரா பயம் பண்ணுறவராலும் அங்கே என்ன செய்வார் இருப்பார். நம்மளுக்கு உள்ளத்துக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது சேர்ந்துடும். திருப்பி பார்ப்போம், மறுபடி தௌபா செய்வோம், மறுபடி பார்ப்போம், மறுபடி தௌபா செய்வோம், இப்படியே போய்கிட்டு இருக்கும். சைத்தான் வருவான், மலக்கு மாதிரி ஒரு அட்வைஸ் தருவான். என்ன அட்வைஸ் தெரியுமா, பாவத்தை செஞ்சுட்டிக்கிறாய் தௌபா செய்கிற, பாவம் செய்கிற தௌபா செய்கிற, பாவம் செய்கிற. இது அல்லாவோட விளையாடுற மாதிரி இருக்குது. இது அல்லாவோட விளையாட மாதிரி. ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபா விட்டுரு. எதை விடுறது, தௌபாவை விட்டுறது. எதை விட்டுறது, தௌபாவை விட்டாச்சு சண்டையோட. இன்னைக்கு பூரா நம்ம திருந்தினா தான் தௌபா செய்யுது, இல்லைன்னா தொடர்ந்து சீரியல் தான், அப்படியே நின்றுது. அதோட அப்படியே ஏற்கனவே பாவமும் செஞ்சு தௌபாவும் செஞ்சுட்டு இருந்தான், இப்போ தனியாக பாவம் மட்டும் என்ன செய்வான், செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் அட்வைஸ் மலக்கூடிய அட்வைஸாக நாம் என்ன செய்தோம், அதை நினைத்தோம் என்றதை பார்க்குறோம். பண்புள்ள சகோதரிகளே, இந்த ஒரு நிலை நம்மிடத்திலே வருவதற்கான காரணம் மாற்றத்தை பற்றி நாங்கள் புரியாதது. மாற்றத்துடைய இயல்பை பற்றி அங்கே மைக் ஏதாவது ஆகுதா தெரியாது, அப்படி இல்லையா? அதாவது மாற்றத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளாதது, மாற்றத்துடைய இயல்பு பற்றி நாங்கள் புரிந்து கொள்ளாதது தான் இது போன்ற பலகீனங்களுக்கெல்லாம் முதல் காரணம். எனவே மனதுடைய இயல்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான அம்சம், முதல் அம்சம் என்ன, மாற்றங்கள் என்பது எப்பொழுதும் திடீரென யாருக்கும் எதிலையும் வராது. கெட்ட மாற்றமாக இருந்தாலும் வராது, நல்ல மாற்றமாக இருந்தாலும் வராது. நல்ல ஒருத்தன் திடீர்னு கெட்டு போயிட்டான்னு நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் அவன் திடீர்னு கெட்டு போகலை, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போயிட்டு இருந்திருக்கிறான். அதனுடைய ரிசல்ட்டை நம்ம இப்போ தான் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். திடீர்னு ஒருவர் நல்லவனாக மாறி இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் உடனடியாக முடிவெடுத்துடக்கூடாது, கொஞ்சம் காலம் போகணும். அதுக்கு பிறகு தான் அவர் நல்லவராக மாறுதாங்க நம்ம என்ன செய்ய வேண்டும், முடிவுக்கே நம்ம என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் மாற்றம் என்கின்ற அம்சம் நம்ம ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் இதை நீங்கள் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் பயான்கள் எம்மில் மாற்றம் ஏற்படுத்தாதது ஏன் என்ற ஒரு தலைப்பில் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக அதில் பேசியிருக்கிறேன். அந்த அம்சங்களை அதில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால் உள்ளத்துடைய இயல்புகளை நாம் தெரிந்து கொள்வதில், இப்போ நான் மாற்றம் சம்பந்தமான ஒரு விஷயம் சொன்னேன், உள்ளத்துடைய இயல்புகளை தெரிந்து கொள்வதில் இன்னும் ஏராளமான விஷயங்கள் உண்டு. இரண்டாவது அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குர்ஆனும் சுன்னாவும் உள்ளத்துடைய இயல்புகளை பற்றி நிறைய என்ன செய்திருக்கிறது, பேசி இருக்கிறது. அந்த இயல்புகளில் ஒரு சில இயல்புகள் நான் இப்போ ஒன்றா சொல்கிறேன், மாற்றத்தை சொன்ன மாதிரி. ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால், கீழே உள்ளவங்க யாராக வந்தால் தான் அதை செய்யலாம். அப்போது அதான் சொல்ல போகிறாங்களோ,
அதான் சொன்னாங்க. ஆமாம் அதான் சொன்னாங்க. இப்போ அதான் சொன்னாங்களோ? ஆமாம். அதனால தான் சவுண்ட் வரலையோ? சரி சரி சரி. எனவே மாற்றத்துடைய இயல்புகளில், அதாவது உள்ளத்துடைய இயல்புகளில் அடுத்த ஒரு இயல்பு என்ன அப்படின்னு சொன்னால், நான் பொதுவான இயல்புகளை விட்டுட்டு பெண்கள் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பற்றி சொன்ன பொதுவான சில இயல்புகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒன்றெண்டு இயல்புகளை சொல்லுங்கள். மன இயல்புகளா, குண இயல்புகள், மனைவி இயல்புகள் மட்டும் சொன்ன ஒன்றெண்டு இயல்புகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுகளை சொல்லுங்கள். பெண்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் உங்களோட இயல்புகளில் உள்ளது அப்படி என்று சொன்ன ஒரு ஒன்றெண்டு இயல்புகள். கணவரை நிராகரிக்கிறார்கள். சரி, வேறு? கணவனது உபகாரத்தை நிராகரிப்பது வேறு. பெண்கள் பலகீனமான படைப்பண்டு எதுவும் இல்லை, குர்ஆன்லையும் இல்லை, சுன்னாலும் இல்லை. ஆமாம், ரசூல் ஸல்லல்லாஹு அது பொதுவான உலக சோதனை. இயல்பு நான் சொல்கிறேன், நான் கேட்கிற தபிஅத், அதாவது அது சம்பந்தமாக. எப்படி படித்து பேசின ஹதீஸில் வரல. எப்படி அவசர குணமாக பேசுகிறதா? அவசர குணம்ன்றதும் குர்ஆன் சொன்னாலும் வரல. நான் குர்ஆன் சொன்னால் உள்ளதை மட்டும் சொல்கிறேன். நீங்களே உங்களை பற்றி படிச்சுக்கின்றதுகள் இல்லை. நான் சொல்கிறேன் குர்ஆன்லையும் சொன்னாலும் இது வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறது. ரெண்டு தான் வந்திருக்கு வரைக்கும். அதிகமாக புறம் பேசுகிறது தான் குர்ஆன் சொன்னாலும் வரலையே. குர்ஆன் சொன்னாலும் வரல. ஆனால் அது பொதுவாக இயல்பில் சொல்வார்களே தவிர குர்ஆன் சொன்னாலும் என்ன செய்யலை வர. நாங்கள் இப்போ பொதுவாக சொல்கிற இயல்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா உண்மையாகவும் இருக்கும், பொய்யாகவும் இருக்கும். குர்ஆன் தக்ரீர் பண்ணால் மட்டும்தான் அது என்ன, அது உண்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க என்னன்னா, சொல்லுங்க. இன்னொன்று சொன்னாங்க, துக்திர்னல் லஅன், அதிகமாக சபிக்கிறீர்கள். நாங்கள் சொன்னோம் அதிகமாக சபிக்கிறீர்கள். நான் இன்னும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்கிறேன். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை சொன்னதற்கான ஒரே காரணம் என்ன? பெண்களை குறை சொல்வதற்காக சொன்னார்களா, அல்லது இயல்புகளை தெரிந்து கொண்டால் அந்த இயல்புகள் நம்மிடத்தில் வராமல் அதை குறைத்து கொள்ளலாம் என்பதற்காக சொன்னார்களா? எதுக்கு சொன்னாங்க? நிச்சயமாக குறை சொல்வதற்காக சொல்லல, அது சந்தேகம் இல்லை. ஒவ்வொருவருடைய இயல்பையும் தெரிந்து கொண்டுட்டா அது நம்மிடத்தில் வராமல் குறைத்துக் கொள்வதற்கான பண்பாடுகளை நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னார்கள் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயல்பை நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம குறைத்துக் கொள்ள என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். அதே நேரம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதாவது நிர்வகிக்கக்கூடிய தன்மை, அறிவு விஷயத்துல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரப்பமாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ பெண்கள் தலைமைத்துவம் செய்யக்கூடாது, ஆட்சி தலைமை, பெண்களுக்கு தலைமை தாங்கிறதில்ல, ஆட்சி தலைமை, நிர்வாக தலைமை, பெரிய தலைமை வகிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம், என்ன காரணம் நீங்கள் இதெல்லாம் நம்ம இயல்பை புரிஞ்சு கொள்ளலை அப்படி என்ற நம்ம தெரிஞ்சம் இருந்தால் நம்ம அந்த பலகீனத்தை பலத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்களுடைய அந்த சிந்தனையை விட பெண்களுடைய சிந்தனை குறைவு ரெண்டு விஷயத்தில் மட்டும் தான் சொன்னாங்க. அந்த அதாவது வேறு எல்லா இடத்துலையும் என்ன செய்யலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று ஷஹாதா, ரெண்டு இபாதத். அதுக்கு மற்ற இடங்கள்ல எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த செய்தி என்னது இல்லை, அது மஹ்சூர். அப்படி யாராவது சொன்னா பிள்ளை வீட்டில் வர சண்டைக்கெல்லாம் நாக்கு சாத்து வாக்குலன்னு அந்த ஹதீஸை சொன்னாங்கன்னா அதுக்கு இதுக்கு என்ன எந்த மாதிரி சம்பந்தம் இல்லை. பாருங்க, நான் ஒரு செய்தி சொல்கிறேன். எத்தனையோ ஆட்சியாளர்களுடைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அதில் ஆண் ஆட்சியாளர்கள் எல்லாம் எல்லாரையும் கொண்டு போய் நரகத்தில் சேர்த்த வரலாறு தான் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பெண் ஆட்சியாளர் வரலாறு அல்லாஹ், இப்போ ஒரு பெண் அரசியுடைய வரலாறு சொல்கிறான். வரலாற்றில் பல்கீசன் என்ன செய்கிறாங்க, அவங்களோட வரலாறு சொல்கிறாங்க. அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த சமுதாயத்தை பாதுகாப்பாக புத்திசாலித்தனமாக கொண்டு போய் என்ன செஞ்சார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோடு என்ன செஞ்சாங்க, சேர்த்து விட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பெண்கள் தலைமைத்துவம் வகிக்கக்கூடாது என்பதற்கு அவர்களுடைய பலகீனம் அல்லது அறிவு குறைபாடு அல்லது நிர்வாகத்திறமையின்மை அதுதான் காரணமாக இருந்தால் இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி வைக்கக்கூடாது, அல்லது இப்படி ஒரு சம்பவம் நடந்தே இருக்கக்கூடாது.
ஏன் அந்த அந்த பெண் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோடு போய் இணைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு இடத்துல வந்து அந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தை இறைவன் அங்கீகரித்தும் சொல்றான், நம்ம யுத்தம் செய்யக்கூடாது. ஏண்டா பெரும் பெரும் மன்னர்கள் வந்து ஒரு கிராமத்துக்கு நுழைஞ்சாங்கண்டா அந்த ஊரவர்களை அவமானப்படுத்திடுவாங்க. அப்படி என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா கதாலிக யஃபாலூன், அப்படித்தான் அவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த பெண்ணுடைய கூற்றை அங்கீகரித்த அமைப்பில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ முதலாவது நாம நம்மளை பற்றி படிக்கலைன்னு அர்த்தம், நாங்கள் எங்களை பற்றி படிக்கலைன்னு அர்த்தம். ஆண்கள் எங்களுக்கு சொல்கிற எல்லா தஃப்சீரையும் நம்ம எடுத்து தலையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஹதீதுக்கு என்ன தஃப்சீர், ஹதீதுக்கு என்ன ஷரஹ், அதுக்குரிய உண்மையான விளக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம்னா அதில் பலம் பலகீனத்தை தெரிஞ்சுக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். அறிவு காரணம் என்றிருந்தால் இது பிழை. ஏன்னா அல்லாஹு தஆலா ஒரு அரசியுடைய வரலாற்றையும் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அப்படி அல்லாஹு தஆலா சொல்கிற நேரத்தில் அறிவின்மை தான் நிர்வாக திறமைக்கு காரணம்னு என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. இன்னொரு சம்பவம் சொல்லலாம். என்ன, அதாவது உம்மு சுலைமுக்கும் அபூ தல்ஹா கடையில் நடந்த சம்பவம். என்ன சம்பவம் அது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியில் வைக்கிறாங்க அந்த கந்தக் நேரத்தில். அப்போ அபூ தல்ஹா வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் பசியில் வைக்கிறாரு, ஏதாவது உணவு கொடுப்போம். அப்போ ரசூல்லாங்க எப்படி ஒரு 3-4 பேரோட வருவாங்க, சாப்பாடை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. இவர் போய் என்ன அல்லாஹ்வின் தூதரை வாங்க அப்படின்றாங்க. ரசூல்லாங்கன்னு சொன்னால் எல்லாரும் வாங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க. பதறிட்டார் யார், அபூ தல்ஹா பதறிட்டார். ஓடி வந்து மனைவிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எல்லாரோடையும் வராங்கன்னு சொல்லி. நம்ம முதலாவது என்ன செய்வோம், நீங்களே பார்த்துக்கோங்க, கடையில் வாங்கி கொடுங்கன்னு நம்ம பின்னால் ஓடிடுவோம். ஏன் நமக்கு இந்த அவமானத்தை எல்லாம் என்ன செய்யலாது, தாங்குற லெவலில் நீங்கள் வேற கடையில் வாங்கி சாப்பிடுங்க, ஒழுங்காக ஒன்றை சொல்கிறீங்களா, எப்பயாவது எல்லாவற்றையும் குதர்க்கமாக சொல்கிறதா உங்களோட வேலை என்று சொல்லி அத்தனையும் சொல்லி நம்ம ஓடிடுவோம். இயல்பில் நமக்கு வந்துடும். ஆனால் அந்த இயல்பு என்பது எங்களோட பலகீனத்தின் காரணமாக டோட்டலாக எங்கள்கிட்ட அப்படியே இஸ்திகராராக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அல்ல. அது சும்மா பேச்சில் வருவது. ஆனால் பெண்கள் எல்லோரும் அப்படி தான் இருக்கணுமா, அப்படி தான் இருப்பார்களான்ற இல்லை என்பதுக்கு இந்த செய்தி ஆதாரம். உம்மு சலீம் என்ன சொன்னால், நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு கேட்டாங்க. முதல் கேள்வி, நீங்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொல்கிறார், இப்படி தான் நான் சொன்னேன் அப்படின்னு. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா எங்களை என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான் அப்படி என்று உறுதிப்படுத்தி என்ன செய்தார்கள் சொன்னார். ரசூலுல்லாஹ் ஹுதைபியாவில் வச்சு என்ன செய்கிறாங்க, அதாவது அந்த உம்ரா செய்யாமலேயே அந்த எல்லையில் எல்லாருக்கும் மொட்டை அடிங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி குர்பானி கொடுக்க சொல்கிறாங்க. ஹரத்துக்குள்ளே போக வந்தவர்களை ஹரத்துக்கு வெளியே குர்பானி கொடுக்க சொன்னால் எப்படி இருக்கும், அவங்களால தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் சொல்லி யாரும் செய்யலை. ரசூலுல்லாஹ் கவலையோடு யார்கிட்ட போனாங்க, எந்த மனைவி, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட போய் சொல்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா எப்பயும் தங்களுக்கு அறிவிருக்கேன்னு யூஸ் பண்ண பாருங்க. நீங்களும் இவங்களை நம்பி வந்தீங்களே, இப்போ இப்படியே தான் உங்களை வந்து எல்லா இடத்துலையும் கையுறதே இவங்களோட வேலையாக இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம அப்படி சொல்லிடுவோம் சில நேரங்களில். வார ஆண் வந்து இன்னும் டென்ஷன் ஆகிடுவான், இந்த ஊரை விட்டே நம்ம போயிடும், நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அவன் வருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஒன்று செய்யுங்க, நீங்கள் போய் உங்களோட முடிய வலிங்க, நீங்கள் போய் உங்களோட முடிய வலிங்க, நீங்கள் குர்பானி கொடுங்க, அப்போ அவர்கள் செய்வார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை உள்வாங்கி கொண்டு போய் ரசூலுல்லாஹ் செய்தார்கள். அது மாதிரி என்ன செஞ்சது, நடந்தது அப்படின்னு செய்தியை பார்க்கிறோம். உடனே ரசூலுல்லாஹ் செய்கிறத கண்டோன்னே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கவலையோடு கவலையாக அந்த வேலையை செஞ்சு முடித்தாங்க. எனவே அறிவு காரணம் அல்ல, அறிவின்மை என்பது காரணம் அல்ல. இதெல்லாம் ஹதீஸில் நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா ஏராளமான செய்திகளை நீங்கள் பார்க்கலாம், ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். அறிவு என்றது அந்த இடத்துல ஒரு காரணம் அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அறிவா உணர்வாண்டு வந்தால் பெண்கள் உணர்வுக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அறிவு இல்லாமல்லாம் இல்லை, அப்படியே விளங்கு, நம்ம செய்கிறது பிள்ளை என்றெல்லாம் என்ன செய்யும் விளங்கு, அந்த அறிவு அப்படியே இருக்கும். அறிவா உணர்ச்சியா உணர்வா என்று வந்தது என்று சொன்னால், அறிவு அப்படியே ஒரு சைட்டில் நீ கொஞ்சம் உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு உணர்வுக்கு என்ன செஞ்சிருவாங்க, முக்கியத்துவம் கொடுத்து விடுவார்கள். என்ன செஞ்சிருவாங்க, உணர்வுக்கு என்ன செய்வார்கள், முக்கியத்துவம் கொடுத்து விடுவார்கள். அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன நடந்துரும், அறிவு அப்படியே மழுங்கடிக்கப்பட்டுரும். அதனால் சின்ன கீறல்கள் சின்ன பிரச்சனைகளிலும் பெண்கள் காயப்பட்டுருவாங்க, என்ன செய்வார்கள், காயப்பட்டு விடுவார்கள் என்பதுதான் அதனது அர்த்தம். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு செய்தியில் அழகா சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விளையாட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்களே, பள்ளியில் நடக்கக்கூடிய விராந்தையில் நடக்கக்கூடிய விளையாட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அதான் நிறுத்தி தொடருமா அல்லது தொடருமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க விளையாட்டை.
பார்க்குறேன்னு சொல்லி வந்து உட்காந்து பார்க்குறாங்க. அப்படி கண்ணத்தோட கண்ணத்தை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க? ஹஸ்புக், போதுமான்னு கேட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னா, இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டுமென்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் போதுமான்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? இன்னும் பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மூணாவது முறை போதுமான்னு கேட்குறாங்க. ஆம் போதும் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லி முடிச்சுட்டாங்க. இதை ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு பிற்காலத்தில் சொல்கிற நேரத்தை சொன்னாங்க, எனக்கு விளையாட்டை பார்க்குற ஆர்வமெல்லாம் இருக்கல, எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எவ்வளோ இடம் இருக்கேன்னு பார்த்து, எவ்வளவு இடம் இருக்கேன்னு தான் நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் எனக்கு எவ்வளோ இடம் தந்தாங்கன்னு பாருங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இளம் வயது பெண்ணுடைய மன உணர்வில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று யார் சொன்னாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. ஏன்னா அனுபவப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அதில் வந்து அந்த உணர்வெல்லாம் அவங்களுக்கு பழகி போய் அது எப்படியோ ஒரு இடத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்துருப்பேன், சரியான முடிவோ பிழையான முடிவோ ஒரு அனுபவத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சில அனுபவங்களை பெறக்கூடிய பெண்களுக்கு அது என்னடே என்ன செய்யாது, விளங்காம இருக்கு, பிரச்சனைகள்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அவர்களுடைய அந்த லகு, அந்த வீணான வேடிக்கை தன்மைகள் விஷயத்தில் நீங்கள் கவனம் எடுங்கள் என்று சொல்லி யார் சொல்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பிஸியோடும் வேலையோடும் கவனம் எடுத்த செய்தியை என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. இதில் என்ன அர்த்தம்? அந்த உணர்வு என்கின்ற பகுதி என்ன செய்யும்? அவர்களிடத்திலே மேலோங்கும். இன்னொரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாகிஸாத்து அக்லின் வதீன் என்ற செய்தியை சொல்கிறோமே. அப்போ வமா நுக்சானு ஹுன்ன, அவனோட நுக்சான் என்ன, குறைபாடு என்ன என்று கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லிட்டாங்க. ஷஹாதா சாட்சி என்ற விளக்கத்தை சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து என்ன இபாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அவ்வளோதான் மஹ்சூர், அதோட என்ன செய்யணும், அதை நிறுத்திடணும். அதுக்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லிவிட்டு அத்ஹப லிலுப்பி ரஜுலில் ஹாஸி, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அஹ்லப், இன்னொரு ரிவாயத்தில் அஹ்லப்னு வருது, அதாவது இப்படி இருந்தும் கூட நல்ல கூரிய புத்தி கொண்ட ஆணுடைய சிந்தனையை அப்படியே என்ன செஞ்சிடுறீங்க, மழுங்கடித்து விடுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரசூலுல்லாஹ் அறிவுத்திறமைக்கு சொல்லலை, உணர்ச்சி மேலிட்ட அறிவு காணாமல் போயிடும். உணர்ச்சி மேலிட்டால் அறிவுக்கு இடமே இருக்காது. அறிவுக்கு என்ன செய்யாது, இடமே இருக்காது. மனிதன் வந்து அந்த உணர்ச்சிக்கு பிறகு தான் அந்த அறிவுக்கு இடத்த கொடுப்பான். அறிவா உணர்வான் வந்தால் உணர்வுக்கு தான் என்ன செய்யும். இப்போ பக்கத்து ஒரு பில்டிங்கில் அக்கீதா வகுப்பு நடந்துட்டு இருக்குது. இங்கே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தியாக வரலாறு நடந்துட்டு, எங்கே போவீங்க? இங்கே தான் இருப்பீங்க. அக்கீதா வகுப்பில் 4 பேர் உட்காந்து நிற்பாங்க. வணங்கிட்டா என்ன காரணம்? பிலால் வரலாறு தான் நீங்கள் கேட்டுட்டீங்களே, அது எவ்வளோ கேட்டாலும் நமக்கு கசக்காது அப்படின்னு நம்ம உட்காந்துருவோம். நம்ம உணர்வு ரீதியாக அதை என்ன செய்வோம், பார்ப்போம். நமக்கு ஒரு அறிவு கிடைக்கிது, இதை கொஞ்சம் பேர் அதில் என்ன செய்வாங்க, அதில் இருப்பாங்க. இதுதான் அந்த உணர்வு ரீதியான ஒரு வெளிப்பாடு வார நேரத்தில் நல்லா யோசிக்கிற ஒரு சிந்தனையாளன் என்ன செய்வான், இதுக்கு இப்போ என்ன பதில் சொல்றதுன்னு என்ன செஞ்சிருவான், அவன் தடுமாறிடுவான். அப்படி என்று சொல்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ என்ன, அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு என்கின்ற பகுதி தான் இஸ்லாம் வந்து பெண்கள் ஆளக்கூடாது, அதெல்லாம் வேற காரணங்கள் இருக்கு, ஒழுக்க ரீதியான விஷயங்கள் இன்னும் உள்ள. நான் அந்த உணர்வு பகுதியை மட்டும் இந்த இடத்துல சொல்றேன். இன்னும் பல காரணங்கள் இருக்கு. ஆட்சியில் அவங்க நிற்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அறிவு குறைபாடு அல்ல, வேறு வேறு காரணங்கள் இருக்குது. அதுல பிரதான காரணம் வந்து உணர்வு என்கின்ற பகுதி அவர்களை என்ன செய்யும், மேலிட்டு இருக்கும். இப்போ கணவன்மாருக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, அது ஒரு பகுதி. ஆனால் பெண்கள் என்ன செய்யணும் அப்படி என்று சொன்னால், சிறிய ஒரு விஷயத்திற்கும் நாங்கள் காயப்படுவோம், எங்களுடைய உணர்வுகள் மேலிட்ட நிலையில் இருக்கும், அவசரமாக நம்ம என்ன செஞ்சிருவோம், அழுது விடுவோம் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால், அந்த இயல்புகளை எப்படி நிர்வாகம் செய்வது, பலகீனங்களை ஏற்றுக்கொள்வது, ஒரு பலகீனத்தை ஏற்றுக்கொள்வது, என்னது நிலை இப்படித்தான் இருக்கும், நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொல்வது, அதை அக்செப்ட் பண்ணிட்டாலே லைஃப்ல என்ன செய்யும், வாழ்க்கையில் வந்து பிரச்சனை தீர்றதுக்கு வழி என்ன தெரியுமா, பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மட்டுமல்ல, இப்படியெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் என்று அக்செப்ட் பண்ணுறது, இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படி என்று அக்செப்ட் பண்ணிட்டாலே 25 பிரச்சனை என்ன செஞ்சு காணாமல் போயிடும். 75 விதமான பிரச்சனைகள் காணாமல், 25 இல்லை 75 விதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யண்டா, அது ஒரு காணாமல் போயிருக்கும். அப்படி இருக்கத்தான் செய்யணும் ஏற்றுக்கொள்வது, சொன்னால் ஏற்றுக்கொள்றது இல்லை. திருமணம் முடிச்சு 10 வருஷத்துக்கு ஒரு 2 பேரும் ஏற்றுக்கொள்றது, இவர் அப்படித்தான் அவள் அப்படித்தான், அப்படி காலம் போயிட்டே இருக்கிறது, அவ்வளோதான். அது ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இது மனிதனுடைய இயல்புகளில் உண்டு. எனவே பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இயல்பு என்ற பகுதியில் நாம் 2வது புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் அறிவில் குறைபாடு இல்லாது விட்டாலும், அந்த ஆற்றல்களை எல்லாம் வழங்கப்பட்டிருந்தாலும், உணர்வு உணர்ச்சி என்கின்ற பகுதிகள் அறிவை சில நேரங்களில், பல நேரங்களில் என்ன செஞ்சிடும்,
எடுத்து விட்டு விடும் அப்படி என்பதற்கு பல ஆதாரமான செய்திகள் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். மற்ற மற்ற பகுதிகள் சொல்லணும் என்பதனால் இதை நான் சுருக்கிக்கொள்கிறேன். இது ஒரு பகுதியில் எனக்கு குடும்ப தலைப்பாக போயிடும். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற நம்மகிட்ட இப்படியான ஒரு பலகீனம் என்ன செய்யுது, அது ஒரு பலகீனம். அதாவது உணர்ச்சிகளுக்கு எப்பொழுது இடம் கொடுப்ப ஒரு அறிவுள்ள சமுதாயத்தை, திறமையுள்ள ஒரு சமுதாயத்தை உணர்ச்சியால் உருவாக்க முடியாது. உணர்ச்சியும் அறிவும் கலந்திருக்கணும், அறிவு மேலிட்டிருக்கணும். அறிவு என்ன செய்யணும், மேலிட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அப்படியே உருவாக்க முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு உணர்வுகளை அதிகமாக கொடுத்தது காரணம் குழந்தை வளர்ப்பு, பாசம், கேரிங் இவைகள் எல்லாம் இருக்க வேண்டும்னா அந்த பகுதி கொஞ்சம் என்ன செய்யணும், இருக்கணும். எது கூடினாலும் அதுக்கு ஒரு மைனஸ் என்ன செய்யும், இருக்கும். அந்த மைனஸுடைய வெளிப்பாடு தான் இது. அதை நம்ம உணர்ந்து கொண்டு அதை நிர்வகிக்க என்ன செய்ய வேண்டும், பழக வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது கமுல மினர் ரிஜாலி கசீர், ஆண்களில் பூர்ணமடைந்தவர்கள் நிறைய பேர் உண்டு, பெண்களில் பூர்ணமடைந்தவர்கள் குறைவு என்று ஆசியாவை என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மரியம சொல்கிறாங்க பூர்ணமடைந்தவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவது அம்சம் குண இயல்புகள். மனிதனுடைய அந்த பெண்களுடைய குண இயல்புகளில் ஒன்றாக ஹதீஸ் சொன்ன ஒரு பகுதி என்னென்னா, பெண்கள் அடுத்த பெண்களுக்கு எதிராக இருப்பாங்களா ஆதரவாக இருப்பாங்களா? ரெண்டில் ஒரு பதில் தான் சொல்லல. ரெண்டு பேரும் ரெண்டு பதிலும் சொன்னீங்கன்னா நமக்கு ஒன்றும் வழங்காது. எதிராக இருப்பாங்க, அப்படித்தானே? இதுதான் நம்மளோட பெரிய பலகீனம். பெண்களுக்கு எப்பயும் ஆதரவாக தான் இருப்பாங்க. பெண்கள் பெண்களுக்கு என்ன செய்வார்கள், ஆதரவாக இருப்பார்கள். எது வரைக்கும் எதிராக இருப்பாங்கன்னா அவங்களுக்குள்ள உள்ள சண்டை இருக்கும் வரைக்கும். இந்த கேளுங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை என்ன, அவர்களுக்குள் உள்ள போட்டி பிரச்சனைகள் வரும் வரைக்கும் தான் என்ன செய்வார்கள், அவர்களுக்குள் அவங்க எதிராக இருந்து கொள்வாங்க. பொது எதிரி வந்துட்டாண்டா முழு உதவியாளர்களாக மாறிக்கொள்வார்கள். உதாரணமாக ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இக்ரிமா அறிவிக்கிறார். இக்ரிமா யார்? இக்ரிமா அபூஜஹலுடைய மகன். அவர் அறிவிக்கிறார் இந்த செய்தியை. அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் அல் குரதி அப்படி என்று சொல்றவர், ரிஃபா என்று சொல்லக்கூடிய ஒருவர் திருமணம் முடித்து 3 விவாகரத்துக்களும் நடந்த ஒரு பெண்ணை அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் திருமணம் முடிக்கிறார். 3 விவாகரத்துக்களும் முடிந்த பின்னால யார் முடிக்கிறார்? அப்துர் ரஹ்மான் ஜுபைர் முடிக்கிறார். யாரை? இந்த ரிஃபா என்றவருடைய மனைவி விவாகரத்து பண்ணப்பட்ட பின்னால திருப்பி ரிஃபா இந்த பெண்ணை முடிக்க வேண்டுமெண்டா இவங்க விவாகரத்து செஞ்சு, யாரு? இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் வாழ்ந்து விவாகரத்து செஞ்சா தான் திருப்பி என்ன செய்யலாம், அந்த 3 விவாகரத்து நடந்து முடிஞ்சதுனால ஆரம்ப கணவர் என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம். ஆனால் அவங்க 2 பேருக்கு கிடையாது. 2வது முடிச்சாரு, அவங்க 2 பேருக்கு கையில் ஒரு கடுமையான ஒரு பிரச்சனை வந்துட்டு அவங்க இமாம் புகாரி இதை கொண்டு வராரு. பச்சை அதாவது ஆடைகள் அணியலாமான்ற தலைப்பில் கொண்டு வரார். அவங்க பச்சை நிற ஹிமார் போட்டிக்கிறாங்க. பச்சை கலரில் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஹிமார் அதாவது என்ன முந்தான அல்லது ஹிஜாப் அது போட்டிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்ககிட்ட வராங்க. வந்த நேரத்தில் பார்க்குறாங்க அவங்களோட தோல்லையும் ஒரு பச்சை நிறமாக உண்டு என்ன செஞ்சுக்குது, பதிவு செஞ்சுக்குது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, முஃமினான பெண்கள் படுற வேதனையை நீங்கள் பார்க்கலையா? அவருடைய ஹிமாரை விட, அந்த உடுத்திருக்கக்கூடிய அந்த முந்தானை விட அந்த பச்சை என்ன செய்யுது, மிக அதிகமாக இருக்கிறது. அப்படின்னா அடிபட்ட நேரத்தில் உள்ள பச்சை. அதுக்காக நினைச்சிடக்கூட கணவன் சரியான மாதிரி அடிச்சுக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது. அவர்களுடைய உடலுடைய வாகும் என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம சஹாபாக்களை பற்றி பேசுறதுனால உடலுடைய வாகும் அப்படி இருந்திருக்கலாம், அந்த அமைப்பும் என்ன செய்யலாம் அப்படி இருந்திருக்கலாம். அப்போ பச்சையாக இருக்குதுன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. சொல்கிற நேரத்தில் அந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை வன்னிசாஉ யன்சுரு பஅதுஹுன்ன பஅதா, வன்னிசாஉ யன்சுரு பஅதுஹுன்ன பஅதா, பெண்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வார்கள். பெண்கள் ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் உதவி செய்து கொள்வார்கள். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, நம்ம எதிரியாக தான் இருப்போம் அப்படி என்னது சொன்னீங்க. அது எதிர்ப்பு என்றது எல்லா நேரங்களையும் இல்லை. அவரவர்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் எல்லாரும் எதிரியாக தான் இருப்போம். நேரடி பிரச்சனை வந்தால் எதிரியாக இருப்போம். ஆனால் பொது பிரச்சனை என்று வருகிற நேரத்தில் பெண்ணுக்கு பாதிப்பு என்ற மாதிரி இருந்தால் அது நியாயம் அவநியாயத்தை ஒரு புறம் வச்சு போட்டு ஹெல்ப் சப்போர்ட் தான் என்ன செய்வாங்க, பெண்கள் பண்ணுவாங்க. அதில் நியாயமெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. பெண்களுக்குள்ள பெண்களாக இருந்தால் வேறு, எங்கேயும் ஒரு பொது எதிரி வந்துட்டான்னு வைங்களேன், அப்படி வந்துட்டா வன்னிசாஉ யன்சுரு பஅதுஹுன்ன பஅதா, அந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை பெண்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வார்கள். அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணி என்ன எதுன்னு சப்ஜெக்ட் எல்லாம் வேறு
இந்த மாதிரியா நடந்து கொள்றது அப்படி என்று சொல்லி முஃமினான பெண்கள் படுற அவஸ்தையை நீங்க பார்க்கல, வேதனையை பார்க்கவில்லையா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இந்த செய்தியை முன் வச்சாங்க அப்படின்றது பார்க்குறோம். அது ஒரு வேறொரு வழக்கு, அது ஒரு வேறொரு வழக்கு சம்பந்தப்பட்டது, இங்கே தேவையில்லை. ஆனால் அந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இயல்பு ஹதீஸில் என்ன செய்கிறது, இப்படியான ஒரு இயல்பு இருக்கிறது என்பதை நம்ம ஹதீஸிலிருந்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படி ஒரு இயல்பை பெண்களிடத்தில் இருக்கிறது என்பதை நம்ம அடையாளம் கண்டு கொண்டோம் என்று சொன்னால் நம்ம சரியானத்துக்கு உதவி. இயல்பு மட்டும்தான் அது. இயல்பு எதுக்கு யூஸ் ஆகும், நல்லதுக்கும் யூஸ் ஆகும், கெட்டதுக்கும் யூஸ் ஆகும். இப்படி வந்துட்டு என்று சொன்னால் உதவி செய்கின்ற மனப்பான்மை, பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து கொள்கின்ற மனப்பான்மை பெண்களிடத்தில் இயல்பாக உண்டு என்று ஹதீஸில் நம்ம புரிஞ்சிட்டோம்டா நம்ம சரியானத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோமா இல்லையா என்றது ஒரு ஆய்வு மனிதன்ட்ட எப்போ என்ன செய்யணும். ஏன்னா நம்மகிட்ட வேகமாக அது வந்துடும், வேகமாக என்ன செஞ்சிடும், வந்துவிடும். சரியானதுக்கு நம்ம உதவி செய்கிறோமா, தவறானதுக்கு உதவி செய்கிறோமா என்ற ஒரு உடனடியான ஒரு பார்வை நமக்கு என்ன செய்யும், உண்டாக வேண்டும். அடுத்தா நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு சில விஷயங்கள் பெண்களுடைய இயல்புகள் என்று வந்த செய்திகளுக்காக நான் அதை சொன்னேன். அடுத்தா நம்ம எப்போ பார்க்கணும் என்னன்னு சொன்னால், நமது உள்ளத்திலே உள்ள பலம் பலகீனங்கள் இவைகளை சிறந்த முறையில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் மாற்ற முயற்சி எடுப்பது ஒரு புறம், அதனது தவறுகள் அதனுடைய இயல்புகள் அவைகளை குறைத்துக் கொள்வதற்கு எடுக்க முயற்சி எடுப்பது ஒரு புறம். இன்னொரு புறம் நம்ம என்ன யோசிக்கணும் என்று சொன்னால், நம்ம எதிலெல்லாம் பலகீனப்பட்டிருக்கிறோம் என்கின்ற அந்த அறிவு நம்மிடத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம எதில் பலகீனப்பட்டிருக்கோம். இப்போ நான் ஒரு சில இயல்புகளை பொதுவாக சொல்லி காட்டுகிறேன் உங்களுக்கு. நிறைய அதாவது தர்மம் செய்யக்கூடிய மனிதர்கள்ட்ட, நிறைய தர்மம் செய்யக்கூடிய மனிதர்கள்ட்ட ஒரு பலகீனம் இருக்கும். என்ன இருக்கும்? அது வந்து அது ஒரு பொதுவான நிறைய தொழுகிறவன்ட்டே இருக்கும். அது சரியா? நிறைய தர்மம் செய்யக்கூடியவர்கள்ட்ட என்ன இருக்கும்? ஊதாரித்தனம் இருக்கும். ஊதாரித்தனம் என்ன? வீண் விரயம் செய்கிறது, அனாவசியமாக செயல்படுத்துறது. நிறைய கொடுக்குறவன்ட்ட இந்த இயல்பும் சேர்ந்திருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அது அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு இயல்பை கொடுத்துக்கிறான், கொடுக்குற இயல்பு, அவ்வளோதான். அது எதுக்கு கொடுக்குறது, எப்படி கொடுக்குறது, என்ன, அதெல்லாம் அவனுக்கு அது போயிட்டே இருக்காது. அது வீண் விரயமாகவும் போகும், நல்லதாகவும் போகும். இது ஒரு கோடு. அதே போல் நல்ல கொள்கையில் உறுதியாக ஸ்ட்ரெங்தாக ஸ்டடியாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட ஒரு பலகீனம் இருக்கும். என்னது? ஒரு ரஃப்பான ஒரு குணம் இருக்கும், சித்தத்தான ஒரு குணம், கடுமையான ஒரு குணம் என்ன செய்யும் இருக்கும். பெரும்பாலும் எல்லாமே முழுசாக சொல்லலை, ஒரு குணம் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கிறோம், இந்த பலம் உள்ளவர்கிட்ட இந்த ஒரு பலகீனம் என்ன செய்கிறது இருக்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதுபோல இங்கிதமாக சிரித்து அழகான முறையில் மகிழ்ச்சியாக பேசக்கூடியவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, தவறானதுக்கு சேர்த்து சிரிச்சிடுறது, பலகீனத்துக்கு சேர்த்து என்னது சிரிச்சிடுறது. அதே போல் என்ன, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் செய்யலாமா, அது ஓகே, நம்ம ஒன்றும் சொல்லிக்கலாது, மனசு உடைச்சி நமக்கு மனசை எப்படி உடைக்கிறேன்னு விளங்கலை அப்படி என்று இருந்துக்கிறது. ஆனால் ஒரு நல்ல என்ன இதமானவர், முறையாக பழகக்கூடியவர், அது அப்படி அவர்கிட்ட ஒரு இயல்பு என்ன செய்யும் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பலத்துடைய எண்டு தான் பலகீனம். நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இது எல்லா குணத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஜென்ரலாக, நான் இப்போ ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து தனியாக போயிருந்து இப்படி ஒரு விஷயம் சொன்னாரே என்று சொல்லி சில இயல்புகளை நீங்கள் தொகுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த தொங்கல் என்ன, இந்த நுனி வந்து நலவாகவும் இந்த பகுதி என்ன செய்யும் பலகீனமாகவும் என்ன செய்யும் இருக்கும், சந்தேகம் கிடையாது. மனிதருடைய இயல்பான நடவடிக்கைகள்லாம் உண்டு. இப்படி நடந்துட்டோம் என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா தர்மம் செய்கின்ற உணர்வை எமக்கு அருளாகவும் அதனுடைய இன்னொரு இயல்பான ஊதாரித்தனத்தை எனக்கு சோதனையாகவும் அல்லாஹ் தந்திக்கிறான். இதை வளர்க்க வேண்டும். இதை வளர்க்கிற நேரத்தில் இது வளராமல் பார்த்துக்கணும். எது? ஊதாரித்தனம் வந்து என்ன செய்யணும், வளராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த எப்படி வளர்க்குறது, அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா, தர்மத்தை நம்ம வளர்க்கிற அந்த நேரத்தில் இந்த தன்மை சேர்ந்தா வளரும். ஊதாரித்தனம் வீணா சில கொடுக்குறா, ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற தன்மை சேர்ந்து என்ன செய்யும், வளரும். மிகவும் கவனமாக இருக்கணும். அதே போல் உறுதியாக இருக்கக்கூடிய மனோநிலை உள்ளவர்களிடத்தில் அந்த கடுமையான தன்மை சேர்ந்து என்ன செய்யும், இருக்கும். கடுமையான தன்மை கூடுமா, கூடாது. தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக ஸதகா, உங்கள் சகோதர முகத்தை பார்த்து சிரிப்பது என்பது என்ன, ஒரு தர்மம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த பலம் உள்ளவர்கிட்ட இந்த ஒரு பலகீனம் என்ன செய்யும், இருக்கும், பார்த்துக்கொள்ளணும். நளினமாக மென்மையாக சிரித்து பேசக்கூடியவர்களிடத்தில் நம்ம வந்து அந்நியர்களுடைய அந்த கோயிலில் போய் வணங்கலாமான்னா அது வந்து கூடாது தான். ஆனால் ஒரு சந்தர்ப்ப நிர்பந்தங்கள் ஏற்பட்ட அப்படி இப்படி கொஞ்சம் மிச்சம் வீக்காக தான் என்ன செய்வார், பேசுவார். காரணம்,
மனசு உடையுமே அப்படி என்கின்ற அந்த மனோபாவத்தில் தான் அவருடைய சிந்தனை என்ன செய்யும் இருக்கும். எது பலம் எது பலகீனம் என்பதை நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் இதனுடைய எண்டு தான் இதனுடைய பகுதி என்று என்ன செய்ய வேண்டும், நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இயல்பில்லை. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இப்போ நான் வேகமாக சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு போகிறேன். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இப்போ நான் இப்போ சொன்னவைகளெல்லாம் ஒவ்வொரு பகுதிகள், அதில் ஒவ்வொரு ஒரு மணித்தியாலும் 1.5 மணித்தியாலும் சில செய்திகள் சொல்லலாம், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். எப்பொழுது இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு கெட்ட மோசமான தவறான இயல்புகளை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் உள்ளும் புறமும் 2 பக்கத்திலே மாற்றணும்னு நினைக்கிறோம். 2 பக்கத்திலையும், அதாவது உள்ளத்தில் இருந்து அது இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைக்கணும். சிலருக்கு வந்து கோபப்படுற இயல்பு இருக்குது. அவர் என்ன செய்வாருன்னா, நமக்கு கோபப்படுற இயல்பு இருக்குது, நம்ம வெளியே போனோம்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறோம். எங்கே போனால் வெளியே வீட்டில் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமது ஒய்ஃப் தான், நமது பிள்ளைகள் தான், அல்லது நமது ஹஸ்பண்ட் தான், நமது பிள்ளைகள் தாண்டு அப்படி நின்றுறது. வெளியே போனால் என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொள்ளணும். இந்த ஆளால் பொறுமையாக இருக்க இயல. காரணம் வந்து ஒரு உள்ளம் தான் இருக்குது, வெளியே ஒரு உள்ளமாக இருக்குது, இல்லை இருக்கலாது. வெளியே போய்த்து சபையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டு இருப்பார். திடீர்னு யாராவது நீங்கள் செஞ்ச வேலை தான் தவறு அப்படின்னு சொல்லிடுவான். இயல்பு தெரியாமல் வந்துடும். எனக்கு வார கோபத்துக்குன்னு ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருவார், சொல்லிடுவார். சொன்ன உடனே தான் ஞாபகம் வரும், பொறுமையாக இருக்கணும், சபையில் இருக்கிறாய், உன்னைய மக்களெல்லாம் பெரிய பொறுமைசாலியை நினச்சிக்கிறாங்கன்றது அதுக்கு பின்னால் தான் ஞாபகம் வரும். வாயால் வந்துட்டேன், அதனால் என்னடா அவசரப்பட்டமே அப்படி என்று வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனால் கண்ணா பின்னாடி தான் நடந்து கொள்வது, இப்படியெல்லாம் ஒன்று நடந்துட்டேன்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் அதை எப்படி சரி செய்வார்னு பார்த்துக்கங்க. எப்படி சரி செய்வார் தெரியுமா, கோவப்பட்டோம், எப்படியாவது போய் நம்ம அந்த இடத்த ஒத்தடம் கொடுத்துருவோம். அந்த இடத்துக்கு போய் என்ன சொல்கிறது அப்படின்னா, நேற்று கொஞ்சம் நான் கோவப்பட்டேன்னு நினைக்கிறேன். அவர் திருத்துறானா, என்ன நேற்று கொஞ்சம் கூடுதலாக நான் கோவப்பட்டேன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கோவத்தை கடுமையாக கண்டிச்சுக்கிறான் அப்படின்ட்டு பயானெல்லாம் பண்ணி அந்த தாம்பட்ட கோவம் தெரியாமல் வந்துட்டேன்ன மாதிரி ஒத்தடம் கொடுத்து, ஓ பொறுமைசாலி தான், ஏதோ ஒரு அவசரத்தில் என்ன செஞ்சிட்டாரு, கோவப்பட்டான்னு நம்ப வைக்கிற மாதிரி அவர் இயல்பு சொல்லிடும். இவரால் தண்ட கோபத்தை முழுசாக ஒரு நாள் இல்லாமலாக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படி என்று சொன்னால், வீட்டில் அவர் மாற்றிக்கொள்ள நினைக்கலையே. வீட்டில் அதை என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைக்கவே இல்லை. வீட்டில் அவர் வந்து நான் உள்ளும் மாற வேண்டும் வெளியேயும் மாற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் அவரால் என்ன செய்ய முடியும், சிறந்த குணசாலி. எந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர நினைச்சாலும் தெரிஞ்சவங்கள்ட்ட பிரச்சனை இல்லை, சமூகத்தில் பிரச்சனை நினைச்சா அது மாறாது. மாற்றம் வந்து 2 பக்கத்துலையும் என்ன செய்யணும், வரணும். என்றைக்கும் இது இருக்கக்கூடாது அப்படி என்கின்ற ஒரு பதிவை ஏற்படுத்தி நீங்கள் மாற்ற நினைச்சீங்கன்னா தான் உங்களால் என்ன செய்ய முடியும், மாற முடியும். இல்லாது விட்டால் ஒரு பொழுதும் மாற்றத்தை முழுமையாக எந்த ஒரு நேரத்திலும் உங்களால் கொண்டு வர முடியும். இதை நீங்கள் மனசுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த ஒரு பண்பாக இருந்தாலும் நான் மாறுறதாக இருந்தால் நான் என்ன செய்யணும், வீட்டிலையும் மாறணும், வெளியே என்ன செய்யணும், மாற வேண்டும் அப்படின்னு. வெளியே என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், நமக்கு சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நடந்து கொள்வது நல்லது. தான் செய்கிற பாவங்களை எல்லாம் மறைச்சிக்கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு தான் அது தேவை, யாரும் அப்படி கேட்கக்கூடாது, அதெல்லாம் உண்மை. ஆனால் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது பாவம் ஒன்று செய்கிறோம் என்றால் அது வீட்டிலையும் அதை சேர்ந்து விட்டுவிட வேண்டும், என்கின்ற மனோநிலைக்கு, அந்த உறுதிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். வீட்டிலே நம்ம அந்த குணம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உதாரணமாக சினிமா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பழக்கம் வீட்டில் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், வெளியே வந்து சைத்தான் இழுத்துருவான். 5 பேரோட உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு 5 பேரில் 4 பேரில் ஒருத்தர் வந்து சினிமா கதைச்சாருன்னு வைங்களேன், சைத்தான் சொல்லுவான், இவனும் வீட்டில் பார்க்குறான் போலைக்கு, இவங்க வந்து வீட்டில் பார்க்குறான் போல, அப்படியே அவருக்கு பக்கத்தில் கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருவான். உங்களை கொண்டு போய் என்ன செஞ்சிருவான், உட்கார வச்சிருவான். 2 ஜோக்கை நீங்களும் சொல்லுவீங்க, அவர் 2 சொல்லுவார். அப்படியே இணைஞ்சி தாராளமாக போய்கின்றிருக்கும். சைத்தான் மெசேஜ் பரத்திக்கின்றிருப்பான், இவங்களும் பார்க்குறாங்க, அப்படி இவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் வெளிப்படையாக ஒரு கண்ணாடி திரை இருந்துக்கிட்டு இருக்கு. 2 பேருக்கு 2 பேரை பற்றி என்ன செய்யும் தெரியும் என்கின்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்யும், அது வருமா வராதா, அது வரத்தான் செய்யும். எனவே இது போன்ற ஒரு நிகழ்வு நமக்கு நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் உட்கார்ந்து கண்டிருக்கிறாங்க, சைத்தான் வந்து வழிகெடுத்துட்டு விட மாட்டான். அடுத்த என்ன வேலை செய்வான், அவமானப்படுத்துவான். சைத்தான் அடுத்தது என்ன செய்வான், அவமானப்படுத்துவான். வழிகெடுத்துட்டு விடமாட்டான், அவமானப்படுத்துவான். ஒரு 5 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒருவர் வந்து தெரியாமல் ஒரு சினிமா வார்த்தையோடு சொல்லிட்டார். ஏதோ ஒரு வகையில் ஒரு சினிமா வார்த்தையோடு வாயில் வந்த உடனே
நம்ம உள்ளும் புறமும் தூய்மையாக இருந்தோம்னா நம்ம பேசாமல் ஈந்துருவோம். நம்மளும் குற்றவாளியாக இருந்தால் சைத்தான் சொல்லுவான், உன்னையே தவறாக நினச்சிருவானா, நீ பாஞ்சு வந்து ஏதாவது சொல்லிடுறது. அது குற்ற உணர்வில் நம்ம ஏதாவது சொல்ல ஆரம்பிப்போம். நம்ம அப்படி இருந்தவன்டா. அவர் என்ன சங்கரில் ஒரு ஆள் என்ன செஞ்சுட்டாருன்னு சொன்னால், அந்த நபரை பார்த்து, என்ன சினிமாவில் கூடுதலாக பார்க்குறீங்க போல அப்படின்னு கேட்டார். சபையில் கேட்டால் கோபம் வருமா இல்லையா? அவருக்கு கோபம் வந்துச்சு. இது சினிமாவில் வாரதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். அவர் திருப்பி என்ன கேட்டார்? இது சினிமாவில் வார விஷயம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கழுத்துக்கிட்டால பிடிச்ச மாதிரி இல்லை சைத்தான். கொண்டு வந்து முகங்குப்புற போடுறதுல சைத்தான மாதிரி அவமானப்படுத்துகிறோம் யாரும் இல்லை. அப்போ உள்ளும் புறம் விட்டா தான் சரியாக வரும். ட்ரிக்ஸாக நடந்தாலும் சரியாக வராது. உண்மையாகவே குணங்களில் தவறு இருந்தால் விட்டுறணும். இப்போ சைத்தான் அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சு அவர் திருப்பி கேட்டார். கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு, இன்றைக்கு தான் சினிமா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, பஸ்ஸுகள்லாம் நிறைஞ்சி பரவி இருக்குது. அதில் எங்கேயோ இடத்துல நம்ம சிந்தனைக்கு வந்திருக்க மாட்டேன். உங்களுக்கு மட்டும்தான் பஸ்ஸு, வாட்ஸ்அப்பு, டிவி எல்லாம் இருக்கான்னு அவர் திருப்பி கேட்டார். ஏன் எனக்கு இருக்காதோ? இதுதான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். என்ன தெரியுமா? இந்த இயல்பிலிருந்து நம்ம படித்து கொள்கிற ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? எந்த ஒரு குணங்களில் மாற்றத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் வீட்டிலையும் கொண்டு வரணும், பப்ளிக்காகவும் கொண்டு வரணும். தனியை மட்டும் மாறுறது, வெளியே மட்டும் மாறுறது, வீட்டில் மாறுவதில்லை என்றது போல இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நிறைய கணவன்மாருடைய தவறும் தான், மனைவிமாருடைய தவறும் தான். வீட்டில் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறது, வெளியே சமாளிப்பதில்லை. வீட்டுக்குள்ளே வருவார், மகரிபுக்கு பின்னால் மனைவி உட்கார்ந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பார். இவர் வெளியே வந்து தவா கடத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். என்ன மகரிபுக்கு பின்னால் நான் பார்க்க வேணான்னு சொல்லிக்கிறேனா இல்லையா? எதுக்கு பூரா பார்க்க வேணான்னு சொல்லிக்கிறாரு? மகரிபு தடுக்கிற முறையே சைத்தானிய முறை. தடுக்கிற முறையே என்ன? வைஃப் திருப்பி கேள்வி கேட்காத முறையில் தடுப்பார். ஏன்னா இவர் யாருன்னு அவருக்கு தெரியும். அதனால் மகரிபுக்கு பின்னால் பார்க்க வேணான்னு சொல்லிக்கிறதானே. நீங்கள் பார்க்குறீங்களே, நான் என்ன சொன்னேன்? மகரிபுக்கு பின்னால் பார்க்க வேணான்னு சொன்னேன் அப்படின்னு திருப்பி சொல்கிற மாதிரி தடுக்கக்கூடிய நிலைமை இருக்குதா இல்லையா? மாற்றம் வருமா? இந்த மாற்றம் ஒரு நாளும் வராது. இந்த மாற்றங்கள் ஏண்டா இவர் லீவு நாள் கிடைச்சா இவர் உட்கார்ந்துடுறது, சேர்ந்து உட்கார்ந்துடுறது, இந்த மாதிரி இருந்தால் மாற்றம் எப்படி வரும்? ஒரு நாள் மாற்றம் கொண்டு வர முடியாது. மாற்றம் என்று நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்திலும் மாற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். வீட்டில் மாறுவதிலே வெளியே மாற நினைக்கிறது. 11 மனைவிமார்கள் இருந்து தன் கணவன்மாரை பற்றி எதையும் மறைப்பதில்லை, பேசிக்கொள்வோம் என்று ஒரு ஒப்பந்தம் பண்ணி பேசிக்கின்றாங்க. அந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க ஒரு இரவு கதையில், இங்கே படிச்சிருப்பீங்க. அப்படி சொல்கிற நேரத்தில் ஒரு கணவனை பற்றி சொல்கிறாங்க, ஜவுஜி இதா தகல ஃபஹித் வ இதா ஹரஜ அசித் வலா யஸ்அலு அம்மா அஹித். எனது கணவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா சிறுத்த மாதிரியும் வெளியே போனால் சிங்கம் மாதிரியும் இருப்பார், கண்டதையெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார் அப்படி என்று சொன்னார்னு ஒரு செய்தி வரும். அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்தால் சிறுத்த மாதிரி இருப்பாங்கன்னு அர்த்தம் என்ன? தூங்கிடுறது. சிறுத்தையுடைய வேலை என்ன தெரியுமா? எதையும் தூங்குறத சொல்ல வரல, எதையும் கண்டுகொள்வதில்லை. விஞ்ஞானியாக வீட்டுக்குள்ளே வாரதில்லை. எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்துட்டு மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் மட்டும் அதை தடுத்துட்டு போகிறது, இது இயல்பு. வெளியே போனால் சிங்கம் மாதிரி இருப்பார். இப்போ தலைகீழாக என்ன செய்து நடக்குது. வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன? சிங்கம், வெளியே போனால் சிறுத்தை என்ற மாதிரி நடக்கக்கூடிய தன்மை. அதனால தான் அதாவது இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஒரு அஹ்லாக்குடைய முழு பண்பும் என்ன என்று சொன்னால் தகாஃபுல், மற்றவர்கள் விஷயங்களில் கண்டுகொள்ளாமல் இருத்தல் தான் அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான பண்பு, நாங்கள் மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பகுதிகளில் உள்ளும் புறமும், அதாவது நமக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் பகிரங்கமாக எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும்? மாற வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக சிறந்த மாற்றங்கள் என்ன செய்யும்? நமக்குள்ள குணங்களிலும் பண்புகளிலும் ஏற்படுத்தலாம், சந்தேகம் கிடையாது. இறுதியாக ஒரு செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், மாற்றங்கள் நமது குண இயல்புகளில் கொண்டு வருவதற்கு இன்னும் சில வழிகள் உண்டு. அது எங்களை யார் பயிற்றுவிக்கிறாரோ அவருடைய கையில் இருக்குது. யாரோட கையில் இருக்குது? நம்ம யார்கிட்ட படிக்கிறோமோ, யாரிடத்தில் தரிசு எடுக்கிறோமோ, யாரிடத்தில் அறிவை பெற்றுக்கொள்கிறோமோ அவருடைய தஸ்கியாவிலும் அவருடைய பண்பாட்டிலும் அந்த மாற்றம் இருக்குது. நம்ம உள்ள குணங்களை மாற்றுறது நான் சொல்கிறேன். அவருக்கு எங்களை அறிவூற்றத்தை சொல்ல, குண இயல்புகளை மாற்றம் கொண்டு வருவது அவரில் இருக்குது. மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹுமா, மிஸ்வர் இப்னு மஹ்ரமா என்ற நபித்தோழர் வந்து வஃபி ஹுலுகிஹி ஷித்தா, அந்த முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் வருது, அவர் கொஞ்சம் கடும் போக்கு உள்ளவர். அவர் கொஞ்சம் கடும் போக்கு உள்ளவர், கடுமையான தன்மை உள்ளவர். இந்த மஹ்ரமா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வருது, தங்க பட்டன் கலந்த ட்ரெஸ். அதில் வந்து என்னது? தங்க பட்டன் கலந்த ட்ரெஸ்னா அப்போ தங்கம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கல. அந்த ட்ரெஸ் வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ரமா இல்லாததுனால
மஹரமாவுக்கு ஒரு பங்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சிடறாங்க. மஹரமா இல்லாதனால மஹரமாவுக்கு ஒரு பங்கு என்று ஒதுக்கி வச்சிடறாங்க. இப்போ மஹரமா வீட்டுக்கு வந்த உடனே மகன் மிஸ்வரை கூட்டிட்டு ரசூலாங்களை பார்த்துட்டு வருவோன்னு போகிறார். இப்போ மஹரமா எப்படிப்பட்டவர்? வஃபி குலுகி ஷித்தா, அவருடைய குண இயல்பில் வந்து ஒரு கடுமையான போக்கொன்று இருக்குது, அந்த குணம் இருக்குது. இப்போ நேரம் எங்கே வராங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து மிஸ்வர்கிட்ட சொல்கிறாரு, நாதிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடுன்றான். அந்த ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னா மிஸ்வருக்கு ஒரு கடுமையான போக்கில் அந்த வெளியே வர சொல்லுன்ற மாதிரி ஒரு போக்கில் வந்து அவரோட வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை சொன்னார்னு சொல்ல வரல, அந்த பேச்சுடைய ஸ்டைல் அப்படி இருந்தது. அதனால் மிஸ்வர் சொல்கிறாரு, உங்களுக்காக வேண்டி நான் அவரை வெளியே வர சொல்கிறதா? அதாவது வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அவரை வெளியே வர சொல்கிறது என்னது? நான் செய்ய மாட்டேன் என்று மிஸ்வர் சொல்கிறார். ஏன்னா இவருடைய கடும் போக்கால மகன் சொல்கிறார். இப்போ மிஸ்வர் சொன்னார், மஹரமா சொன்னார், நாதிஹி, அவரை வர சொல்லு, ஃபைன்னஹு லைஸ பிஜப்பார், அவர் பெருமை பிடிச்சவர் அல்ல, இப்படி கூப்பிட்டு அவர் வருவார் அப்படின்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை பிடித்தவர் அல்ல, இப்படி கூப்பிட்டாலும் இப்படி அழைத்தாலும் அவர் என்ன செய்வார்? வெளியே வருவார் என்று மஹரமா சொல்கிறார். நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், மஹரமா கடும் போக்குள்ளவர், கடும் சிந்தனை உள்ளவர் தான். ஆனால் அவர் ரசூலுல்லாஹ்கிட்ட தைரியமாக அந்த கடுமையான குணத்தை என்ன செய்கிறாரு? காட்டுறாரு. காட்டுற நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு தெரியுமா? நிச்சயமாக எனது இந்த கடுந்தன்மையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்படுத்தவே மாட்டார், கண்டுகொள்ள மாட்டார், அதை வந்து என்ன செய்ய மாட்டார்? சட்டை செய்ய மாட்டார். அவர் பெருமை பிடிச்சவர் அல்ல என்று சொல்கிறாங்கடா. இதுதான் உயர்ந்த பண்பு. அப்போ ஒரு ஆசிரியருடைய பயிற்சி இருக்குது, அதனாலும் அந்த கடுமையான குணங்கள் எல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு இந்த செய்தி ஆதார். ரசூலுல்லாஹ் எப்படி வந்தாங்க தெரியுமா? வர்ற நேரத்தில் வந்துட்டு என்னன்னு விசாரிக்கல, வார நேரத்தில் ட்ரெஸ்ஸை கையில் தூக்கிட்டே வந்தாங்க ரசூலுல்லாஹ். இந்த நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க ரசூலுல்லாஹ். ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிக்கொண்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார்கள். எவ்வளவு மென்மையாக ரசூலுல்லாஹ் நடந்தார்கள், அவன் மஹரமா அதை எவ்வளவு புரிந்திருந்தார்கள், இதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு விஷயத்தில் சொல்லித்தராங்க. முஸக்கி, முரப்பி, மக்களை வளர்க்கக்கூடியவர்கள், மக்களுடைய குண இயல்புகளுடைய பலகீனங்களை கண்டு மாற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே நளினத்தோடு என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் இவர்களுடைய குண இயல்புகளில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒரு சில முத்தாய்ப்பான செய்திகளை நான் படிப்படியாக என்ன செய்திருக்கிறேன்? சொல்லியிருக்கிறேன். மாற்றம் என்றால் அது என்ன, எப்படி மாற்றத்துடைய பண்புகள் என்ன. இப்போ கடைசியாக சொன்னது, மாற்றம் என்பது மாற்றம் நம்ம நினைக்கிற நேரத்தில் தனிப்பட்ட ரீதியில் மட்டும் உள்ள வெளியே மட்டுமல்ல, தனிப்பட்ட ரீதியான அந்த நிகழ்வுகளில் நம்ம மாற்றங்களை என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த செய்திகளை சொன்னேன். அடுத்த ஆசிரியர் ஒருவருடைய பங்களிப்பு குண இயல்புகளில் மாற்றுவதற்கு ஆசிரியருடைய பங்களிப்பு மிக முக்கியம் என்பதை சொன்னேன். பெண்களுடைய இயல்புகள் என்று வருகின்ற நேரத்தில் பெண்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்கின்ற வளமை இயல்பு என்ன செய்யும்? அவர்களிடத்தில் இருக்கும். பெண்கள் அறிவாளர்களாக இருந்தாலும் கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும். எனவே அவர்கள் அந்த இயல்பு விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு மத்தியில் என்ன செய்திருக்கிறேன்? சுட்டி காட்டியிருக்கிறேன். இவைகளெல்லாம் உணர்வூட்டல் அல்ல, அறிவூட்டல். இதை நீங்கள் பதிவு செஞ்சு வச்சுக்கிண்டு இதில் நம்ம வந்து என்னென்ன பகுதிகளுக்குள்ளே வருகிறோம், இதில் என்னென்ன விஷயங்கள் உண்டு. இன்னொரு முக்கியமான செய்தி சொன்னேன், ஒவ்வொரு நல்ல குணத்துடைய இன்னொரு எதிர்பக்கம் என்னதாக இருக்கும்? ஒரு கெட்ட குணம் என்ன செய்விருக்கும். இந்த நல்ல குணம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அந்த கெட்ட குணம் சேர்ந்திருக்கும். அதை இல்லாமலாக்குவது எங்களுக்குரிய போராட்டம். அதை இல்லாமலாக்குவது, குறைப்பது, கட்டுப்படுத்துவது எங்களுக்குரிய போராட்டம் என்ற செய்தியும் நான் என்ன செய்கிறேன்? சேர்த்து சொல்லியிருக்கிறேன். எனவே அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, நல்ல மாற்றங்களை எங்களில் உருவாக்க குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக வைத்து அந்த இயல்புகளை புரிந்து கொண்டு அதனை வாசிப்பு செய்து அறிவூட்டலை நாம் எமக்கு செய்து கொண்டு ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் காலம் எடுத்து மாறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதுக்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். இறுதியாக, எப்பொழுதும் இந்த உள்ளத்துடைய இயல்புகளை பாதிக்கக்கூடிய அமைப்பிலான விஷயங்களுக்கு நம்ம நிறைய துஆ கேட்க வேண்டும். நிறைய என்ன செய்ய வேண்டும்? துஆ கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளெல்லாம் சேர்த்து கேட்ட ஒரு துஆக்களில் ஒன்றுதான் ஹுதைப், அதாவது ஹைபர் யுத்தத்தின் நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபர் யுத்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணிக்கிறாங்க. இந்த பயணிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அதிகமாக கேட்ட துஆக்களில் ஒன்று என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன்.
வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் ஜுப்னி வல் புஹல் வதலஅ தைன் வகலபத்திர் ரிஜால். 8 விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. 8மே எதோடு சம்மந்தப்பட்டது? உள்ள பிரச்சனை. 8னா 7 சரியா? அதில் என்னது? உள்ள பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஹம் அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய எதிர்கால கவலைகள். அப்படி ஆகிருமோ, இப்படி ஆகிருமோ, இந்த விலை வந்துருமோ, அப்படி இப்படிப்பட்டியான கவலைகள். அடுத்து என்ன? ஹசன், கடந்த கால கவலை, நடந்த விஷயங்களை நினைத்து ஏற்படக்கூடிய கவலை. அல்லது ஹசன் என்றது பொதுவாக எல்லா கவலையும் குறிக்கிற மாதிரி. இதை விட்டு ரசூலுல்லாஹ் ஏண்டா கவலை தான் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? உடைச்சி நாசமாக்கிடும். கவலை தான் உடைச்சி எப்பயும் கவலையை நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழ வைக்கக்கூடாது. நான் எல்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் தெரியுமா, எவ்வளோ சோகப்பட்டேன் தெரியுமான்னு மனசுக்கு எடுத்து அதை யோசித்து அதை அசை போட்டு பார்த்து கண்ணீர் வடித்து அதை வாழ வைக்கிறது பிள்ளை. அதான் கதருல்லாஹி வமா ஷாஃபா நடந்துட்டு நல்ல விஷயங்களை பார்த்துட்டு போகும்னு போய்கிட்டே இருக்கிறது. அதை ஒரு டைரியில் எழுதி வச்சு ஒரு நாளைக்கு அதை திருப்பி பார்க்குறது, தானாக அழுகிறது. இவ்வளவுலாம் நடந்து தான் என்ன இருக்குது என் லைஃப்பில் மாதிரி என்ன மறக்க முடியாத நாள் போட்டுடுறது. தேவையாயுது எல்லாமே உங்களையே மறந்துடுவாங்க, நம்மளும் மறந்து போய், டைரியும் மறந்து, எல்லாம் மறந்து போய். ஆனால் மறக்க முடியாத நாள் அப்படின்னு என்ன செய்யுது? போட்டு வை. இந்த வாழ வைத்தல், கவலையை போற்றி வாழ வைத்தல் நம்மளை அழிக்கும். நம்மளை என்ன செய்யும்? அழிக்கும். உலகத்தில் எல்லாருக்கும் கவலை. இப்படி ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறார், அல்லாஹும்ம அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் அஜ்ஸி வல் கஸ்ல். இன்னொன்னே சொல்லிட்டு இந்த கவலையை வாழ வைக்கிறதுல சில நேரத்தில் இங்கே அதாவது யுவதிகள் இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா பாட்டு கேட்கக்கூடிய மக்களே இருப்பாங்க. யாரும் சுட்டி காட்டி சொல்லலை. கவலைகள் என்று வந்தால் குர்ஆன் ஓதுறதை விட என்னது நம்ம கவலைகள்லாம் நீக்கிக் கொள்றதுக்கு சோகப்பாட்டு தான் நல்ல வழி. என்னென்ன? ஹெட்ஃபோனை அடித்து வச்சுக்கிறது. நமக்கண்டே எழுதின மாதிரி இருக்குது, நமக்கண்டே எழுதின மாதிரி இருக்குன்னு சொல்லி அதில் கேட்டு அது என்ன செய்யும்? உங்களோட கவலையை இன்னும் கொஞ்சம் கூட்டும், உங்களோட கவலையை இன்னும் கொஞ்சம் கூட்டும், விரக்தி ஆக்கும். நீங்கள் உலகத்தில் வெளியே போவீங்க எப்படி தெரியுமா? வேறு சந்திர மண்டலத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் வெளியே போவீங்க. ஒரு மயக்கத்தை அதை ஏற்படுத்திடும். வாழ்க்கையெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படியெல்லாம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அப்படிலாம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பாட்டு அப்படியான மோசமான வேலையை பாட்டு என்ன செய்யும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். அது நமக்கு தேவையில்லை. கவலை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய வேலை. வல் அஜ்ஸி வல் கஸ்ல், இயலாமை, இயலாது என்கின்ற மனநிலை. வஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ, உனக்கு பிரயோசனம் தரக்கூடிய எல்லாத்துல நீ ஆர்வமாக இருக்க வேண்டும். என்றைக்கும் வலா தாஜிஸ், இயலாது என்ற முடிவுக்கு என்ன செய்யாத, வராது, ஏலும் செய். அப்போ அடுத்த என்ன? இயலாமை. இதை விட்டு பாதுகாவல் தேடுறாங்க. ரப்பி அஊது பிக்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் ஜுபன், சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. வல் ஜுபன், கோழைத்தனம்னா யுத்தத்துக்கு சண்டை பிடிக்க போகிறது மட்டுமல்ல, ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லை. எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுற தைரியமின்மை. வல் ஜுபன் வதலஅ தைன், கடன் நெருக்கடி. வகலபத்திர் ரிஜால், கடன் நெருக்கடி வந்தால் உள்ளம் தான் பாதிக்கப்படும். மனிதர்கள் என்னை மிகைத்து செல்லுதல், இவைகள் எல்லாவற்றை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் எத்தனையோ துவாக்கள்ல இருக்குது உள்ளம் பாதிக்கிறவர். ரசூலுல்லாஹ் ஒரு துவா கேட்கிறான், மின் ஷமாத்தத்தில் அதா, எனக்கு வரக்கூடிய சோதனையை வைத்து எதிரிக்கு சந்தோஷம் ஏற்படுவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட துவா. நமக்கு ஒரு சோதனை வந்தால் நமக்கு முதலாவது கவலை அவனுக்கு தெரிஞ்சிருமோ, நம்ம படுற வேதனை அவனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படி என்ற ஒரு கவலை நமக்கு இருக்கும். இது போன்ற ஒரு நிலை எனக்கு என்ன செய்யக்கூடாது? வந்து விடக்கூடாது. அப்போ இந்த துவா நீ பாடமாக்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் ஜுப்னி வல் புஹல் வதலஅ தைனி வகலபத்திர் ரிஜால். இந்த அழகான துவா, இதை பாடமாக்குங்க, இதை துவா கேளுங்க. அல்லாஹு தாலா இந்த உளரீதியான பிறழ்வுகளில் இருந்து நம்மளை காப்பாற்றிட்டான்னு சொன்னால், உலகத்தில் உள்ளம் பலப்பட்டு விட்டால் பெரும் பெரும் கோடி பணம், பெரும் பெரும் பாதுகாவல், அந்தஸ்து எல்லாத்தையும் விட கோடி மடங்கு உள்ள தரக்கூடிய உறுதி இருக்குது. அது போல உறுதி இல்லை. அது அப்படியே தகர்ந்துட்டேன்னு வைங்களேன், நம்ம மற்ற எல்லாமே என்ன செஞ்சிடும்? தகர்ந்து போனதற்கு சமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பொழுதும் மார்க்கத்தை சிறந்த முறையில் விளங்கி எமது இயல்புகளை புரிந்து குணநலங்களை இறைவன் பொருந்திக் கொள்கின்ற அமைப்பில் வைத்துக்கொள்ள அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ஆதமா ஐந்தி வல் அல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். உங்கள்கிட்ட ஒரு 10 கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் எடுத்த கேள்வி ஒன்றுன்னு என்ன செய்கிறேன் பார்க்குறேன். ஆனால் இங்கே ஒரு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் யாராவது பொறுப்பாளர் யார் நீங்கள் தானே, யாராக இருந்தால் ப்ரைஸ் என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க. நான் கொடுக்கல, நீங்கள் கொடுத்துருங்க, நான் சொல்லிடுறேன்.
அதாவது நான் ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு கேள்வி கேட்குறேன், சரியா? எனக்கு எல்லாமே ஞாபகம் வருமானு சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்ணுடைய விஷயமா என்ன செய்கிறாங்க, முறைப்படுவதாக நான் சொன்னேன். அதில் ஒரு பெண்ணுடைய விஷயத்தை சொல்லி அதில் வந்து ஒரு பெண்களுடைய இயல்பு அந்த ஹதீஸில் என்ன செய்யுது, சொல்லப்படுது. அந்த ஹதீஸில் பெண்களுடைய இயல்பு சொல்லப்படுகிறது. நீங்கள் ரெண்டுக்கு பதில் சொல்லணும், ஒரு கேள்வி தான். அந்த பெண்களுடைய இயல்பு என்னென்னா எல்லாரும் சொல்லிடுவீங்க, விளங்கிட்டா? அந்த பெண்களுடைய இயல்பு என்று சொல்லப்பட்ட செய்தி என்ன, அந்த பிரச்சனைக்குரிய அந்த கணவர் யார், அந்த செய்தியில் பிரச்சனைக்குரிய அந்த அதாவது அந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட கணவர் யார், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கேள்வி. தெரிஞ்சவங்க கை தூக்கி. ஒன்று வேறு வேறு யார் கை தூக்குறீங்கன்னு பார்ப்போம். 2 பேர். இதே எழுதாமல் விட்டோமே நிறைய பேர் கவலை இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது நீங்கள் சொன்னதில் பாரக்கல்லாஹு ஃபீக் அரைவாசி சரி, முக்கால்வாசி சரி, அது சரி, அந்த சப்ஜெக்ட் சரி. இன்னொரு பதில் பிழை விட்டீங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு சுபைர், அப்துல்லா இப்னு சுபைர் அல்ல, அப்துல் ரஹ்மான் இப்னு சுபைர். எதாக இருந்தாலும் ஓகே. அந்த நீங்கள் இப்னு சுபைர் என்று சொன்னீங்களே அந்த வகையில் ஓகே. ஒன் நிசாவு யன்சுர் பாதுஹுன்ன பாதான்னு சொன்னீங்க, அதனால் ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். அந்த பதில் சரியானது, ரைட். அடுத்த இரண்டாவது, அதாவது கடுமையான குணமுடைய ஃபீ ஹுலுகிஹி ஷித்தா, அவரது பண்பாட்டில் ஒரு கடும் தன்மை என்ன செய்தது இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நபித்தோழர் யார், கையை தூங்க. அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள். மஹரமால சரி, ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். மஹ்ரமா ஹா சரியா, மஹ்ரமா. அப்போ ரெண்டாவது அதுவும் ஓகே. உங்களுக்காக நான் அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன நபித்தோழர் யார், அவருக்கு பதிலாக நீங்க சொல்லுங்க. மிஸ்வர், மஹரமாவுடைய மகன் மிஸ்வர் தான் அந்த பதிலை என்ன செய்கிறாரு சொன்னார் அப்படின்னு பார்க்குறோம். மிஸ்வர் இப்னு மஹ்ரமா, ரைட். 3 கேள்வி சரி. உங்களுக்கு கேட்கணுமோ? அடுத்ததாக அந்த மிஸ்வர் இப்னு மஹ்ரமாவுடைய அந்த செய்தியில் ஒரு சட்டம் குறித்த ஒரு கேள்வி வர மாதிரி அவரோட சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ஒரு சட்ட பிரச்சனை குறித்து இது கூடுமா கூடாதா அப்படி என்று கேள்வி வருகின்ற அமைப்பிலான ஒரு சப்ஜெக்ட் அதில் இருக்குது அந்த மிஸ்வர் இப்னு மஹ்ரமாவோட செய்தியில். அது என்னன்னு கை தூக்குங்க. பின்னால் உள்ளவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருவோம், சரியா? நீ தங்கம் சம்பந்தமான ஒரு கேள்வி என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை கையில் எடுத்துகிட்டு வராங்க, அதில் தங்க பட்டன்ஸ் என்ன செய்தது இருந்தது. அப்போ தங்க பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து என்ன அங்கே உடுக்கக்கூடாது, தங்கம் ஹராமன்றது. ஆனால் அந்த நேரம் வரைக்கும் சட்டம் என்ன செய்யலை, இறங்கி இருக்கவில்லை, அந்த சட்டம் இறங்கி இருக்கவில்லை. சரி, அப்போ அந்த ஒரு சகோதரியுடைய பதில். அது 4வது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டவுடன் இப்லீஸ் வந்து மனிதனில் அறிந்து கொண்ட ஒரு பண்பு என்ன? இப்லீஸை பற்றி நல்லா விளங்கிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, உள்ளத்தை அறிஞ்சுக்கண்ணா. ஆனால் அவ அறிஞ்சு கொண்ட ஒரு விஷயத்தை தான் நான் கேட்குறேன். என்ன, எதை அறிந்து கொண்டாள்? சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, அதை நேரடி நில்லுங்க. நீங்க சொல்லுங்க.
கட்டுப்படுத்த முடியாது. சின்ன பிள்ளைனால அனுமதி கொடுத்து கட்டுப்படுத்த, நீங்கள் சொன்ன சம்பவம்லாம் சரி, மிக பிரதானமான செய்தி அதில் அதுதான். அன்னஹு அரஃபா அன்னஹு ஹல்குன் லா யதமாலக், தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்று என்ன செஞ்சாங்க. அது உங்களுக்கு வாய்க்கு வருது, அந்த வசனம் வருது இல்லை, அதனால அது சரி. அந்த அவங்கள எழுதிக்கணும் பிள்ளைய. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா வந்து இந்த மரத்துக்கு நெருங்கவானான்னு சொல்லியிருந்தான். ஷைத்தான் அதுக்கு 2 விளக்கம் கொடுத்தான். மரத்துக்கு நெருங்கவானான்னு சொன்னால் ஏன் நெருங்க வேண்டாம் என்று சொல்லி 2 விளக்கம் கொடுத்தான். அந்த பாத்திலான 2 தஃப்சீர்கள் என்ன? 2 விளக்கம் கையத்துக்கு யாரும் சொல்ல வேணாம், கையத்துக்குங்க. கேள்வி அநியாயமாக இல்லாமல் போயிடும், பதிலாக யாரும் அவசரப்பட்டு சொன்னீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு அனுமதி கொடுத்துருவேன். யாராக்கிறீங்களா? வேறு யாரும்? நீங்கள் சொல்லுங்கள். உண்டு, அதான் சொர்க்கத்தில் அவங்க நிரந்தரம் ஆகிடுவாங்க. அடுத்தது என்ன? அது 2 பதில். மலக்குமார்கள் ஆகிடுவாங்க, அல்லது என்ன சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரம் ஆகிடுவீங்க அப்படின்றது காரணமாக 6. அடுத்ததாக பெண்கள் வந்து ஆட்சி நிர்வாகம் செய்தால், ஆட்சி நிர்வாகம் செய்யக்கூடாது, இஸ்லாம் தடை செய்கிறது. அதுக்கு அவர்களுக்கு நிர்வாகத் திறமை இல்லை என்பது காரணம் அல்ல என்பதற்கு ஒரு செய்தி நான் என்ன செஞ்சேன், சொன்னேன். அந்த செய்தியை சும்மா பொத்தம்போதாக சொல்லக்கூடாது. எதை வைத்து அந்த செய்தியில் அவர்களுக்கு வந்து என்ன ஆட்சி நிர்வாக திறமை இருக்குது என்ற செய்தியை சொல்லி என்ன செய்யணும், சொல்லப்பட வேண்டும். தெரிஞ்சவங்க கையெழுத்துங்க, சொல்லுங்க. பாரக்கல்லாஃபிக். அதாவது ஆட்சியில் கீழே இருக்கக்கூடிய மக்களை அவர்களுடைய ரோசத்துக்கும் உணர்வுக்கும் அடிமைப்படுத்தி சண்டையில் எடுத்து செய்து நாட்டை அவமானப்படுத்தாமல் அவர்களை இஸ்லாத்தை ஏற்க செய்து கொண்டு போய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோடு அவர்களை சேர்த்தது என்பது அவர்களுக்கு நிர்வாகத் திறமையும் என்ன உண்டு என்பதற்கான ஆதாரம். தடுக்கப்பட்ட அது அடுத்ததுக்கு வரேன், அதுதான் ஆனது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இது 6வது, அப்படித்தானே? 6 7 இது 7 முடிஞ்சுது. அப்படியா? இது 7வது கேட்க போகிறோம். 7 முடிஞ்சுதா? அப்போ 8. அப்போ எதன் காரணமாக ஆட்சி தலைமை என்பது பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதற்கு நான் 2 காரணம் சொன்னேன். நான் 2 காரணம் சொன்னேன். இந்த பக்கத்தில் ஈசான மூலையில் இந்த எதுவும் வரல, இந்த பக்கத்தில் இந்த எதுவும் வரல. 2 காரணம் நீங்கள் சொல்லுங்கள். எப்படி? மதிப்பல்ல, உணர்வு மேலீடு. உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க தான் வேணும். எல்லா விஷயத்தையும் உணர்வு பூர்வமாக அணுகுவாங்க. ரைட். 1. இன்னொன்று சொல்லு. எப்படி? இல்லை அது ஓகே, உண்டு, அது ஓகே. 2வது சரி பார்ப்போம். அதே தான், அது ஒரே தலைப்போட சம்மந்தப்பட்டது. இன்னும் யாராவது அடுத்ததையும் சேர்த்து சொன்னாங்கன்னா அதை கொடுத்து முடிச்சுருவோம். நீங்கள் சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்கள் தான் இல்லை, அவங்க ஆட்சி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படாது என்பதற்கான காரணங்களை சொல்கிறேன். இந்த பக்கத்தில் யாராவது இங்கே யாராவது நீங்கள் சொல்லுங்கள். உண்டு. அடுத்தது உட்காருங்க. நீங்கள் சொல்லுங்கள். உணர்வுக்கு முக்கியத்துவம் அளித்தல் 2வது. ஒழுக்கமாக அவங்க இருக்கணும் இடத்துல இஸ்லாம் மிகவும் கவனமாக இருக்குது. ஆட்சி நிர்வாகம் செய்கிற நேரத்தில் இந்த ஒழுக்கத்தை அவர்களால் பேண முடியாது. ஏனென்றால் ஆண்கள் சூழ ஒரு வாழ்க்கை தான் அவங்க என்ன செய்யணும், அந்த நிர்வாகத்தில் வாழ வேண்டி இருக்கும். அதனாலும் பல காரணங்கள், அதில் இது ஒரு காரணத்தை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் ஆலோசனையை நிறைய கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய செய்திகள் உண்டு. அதுக்கு ஒரு செய்தி, ஆலோசனையை கேட்டார்கள் என்பதுக்கு ஒரு செய்தி. சும்மா சொல்லக்கூடாது, அந்த மனைவியுடைய பேரையும் சொல்லி சொல்லணும். நீங்க சொல்லுங்க. அங்க வானாட்டாங்க.
நீங்கள் சொல்லுங்க. யாரு அங்கே வானான்னு சொல்கிறார்? இந்த பக்கம் பதில் சொல்லிட்டாங்க. இப்போ தான் நான் கேட்டேன். நீங்கள் சொல்லுங்க. ஓகே, அதாவது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கேட்ட நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுது, நடக்குது. அதுக்கு அடுத்ததாக அதாவது இன்றைய ஸ்பீச்சில் தலைப்பு என்ன தெரியுமா? கையத்தூக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். இஸ்லாத்தின் பார்வையில் குணமும் மனமும் குணமும் அப்படின்னு சொல்லிட்டான். ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக். அதை தலைப்பாக தெரிஞ்சுதா, சப்ஜெக்ட் கண்டென்ட் தெரிஞ்சிருக்குமே. ஹைர், அவ்வளோதான், 10 கேள்வி. அதுக்கு அடுத்தபடியாக கேட்டால் தேன் இல்லை. இங்கே ஏதாவது மார்க்க ரீதியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் முதல் தலைப்பு கொஞ்சம் பார்ப்போம். அதில் வரலைன்னா அடுத்ததாக நம்ம அந்த தலைப்பு வரும். தலைப்போடு சம்பந்தப்பட்ட கேள்வியை தான் முதலாக கேளுங்க. தலைப்போடு சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்க. கேளுங்க. கடைசியாக சொன்னது விளங்கல. கடைசி வசனம் என்ன? சரி, அதாவது எப்பொழுதும் என்ன, உணர்வுக்கு மதிப்பளித்தவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர். எல்லாருடைய உணர்வுகளுக்கும் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், மதிப்பளிக்க வேண்டும். அறிவை விட உணர்வு என்ன செய்யக்கூடாது, மிகைக்கக்கூடாது அப்படின்ற சப்ஜெக்ட் சொன்னேன். ஆனால் ஒரு படித்த பெண்ணாக இருக்கிற நேரத்தில் குடும்பத்தில் நாங்கள் என்ன எப்படி எங்களது அந்த செய்திகளை கொண்டு போகிறது, உணர்வையும் அறிவையும் கலந்த அமைப்பில் அப்படி தானே கேட்குறீங்க, அது எப்படி நம்ம அந்த வீட்டில் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கோணத்தில் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன் கேளுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், குடும்பம் என்று போனாலும் சரி, பெண்களிடத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய சில அடிப்படையான விஷயங்கள் உண்டு. அவைகள் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற நேரத்தில் நமக்கு தெரியாது. இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன தவா செஞ்சாலும் சரி, என்ன உணர்வுபூர்வமாக என்ன எடுத்து வச்சாலும் சரி, என்ன வழிகாட்டல் சொன்னாலும் சரி, சரியாக என்ன சொன்னாலும் சரி, என்ன செய்யாது, அங்கே அது எடுபட போவது கிடையாது. நான் அது எல்லாவற்றையும் சொல்லி காட்ட விரும்பலை. அதுக்கு ஒரு இந்த ஸ்பீச் பொருத்தமும் அல்ல. எனவே முதல் அம்சம் என்னன்னு சொன்னால், நமது பிரச்சாரங்களும் நமது தவாவும் நாம் சொல்லக்கூடிய செய்திகளும் அங்கே எடுபடணும் என்று சொன்னால், ஒரு மனைவியாக ஒரு பெண் இருந்தால் அவர்கள்ட்ட எதிர்பார்க்க வேண்டிய அந்த குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கப்படுகின்ற சில அதாவது பண்பாடுகளை அவர்கள்ட்ட முழுமையாக அதை என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண்ணுடைய பேச்சும் பெண்ணுடைய அந்த தவாவும் முழுமையாக எடுபடும். அந்த பகுதி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள், நம்ம சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் உள்ளத்துக்குள்ள உள்ளம் போய் என்ன செய்யாது, சேராது. அந்த இதை மிக மிக நிறைய விஷயங்கள் நம்ம இதில் என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வீட்டில் நிறைய குடும்பங்களில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, பெண்ணிடத்தில் அந்த குடும்ப என்ன அதாவது ஃபெமிலியர் ஐப்பான்னு சொல்லுவாங்க, ஒரு குடும்ப பண்பாடோடு இருக்கக்கூடிய பெண் என்னத்தை எதிர்பார்ப்பாங்க. சிலர் படிப்பின் காரணமாக அந்த செக்ஷன் என்ன செஞ்சிருவாங்க, இழந்திருப்பார்கள். படிப்பை வளர்த்திருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க.
குடும்பத்தில் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்க வேண்டிய அந்த விஷயங்களை சில நேரங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, இழந்திருப்பாங்க. அவன் எந்த குறையும் இல்லை அவங்கள்ட்ட. மார்க்கம் இருக்கும், பண்பாடு இருக்கும், தொழுகை இருக்கும், இபாதத் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த பெண்கள் என்ற ரீதியில் கிடைக்க வேண்டிய சில குடும்ப ரீதியான சில விஷயங்களை இழந்திருப்பார்கள். இவர்கள் தவ்வா செய்ய போகிற நேரத்தில் முதலாவது சமுதாயம் சுட்டி காட்டுறது என்ன தெரியுமா? நீ முதல்ல பொம்பளையாக நடந்துங்கன்னு சொல்லி என்ன ஒரு பேச்சு பேசக்கூடிய ஒரு தன்மை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியுடைய பேர் என்ன? ஜுபைர் மனைவியுடைய பேர் என்ன? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா குடும்பத்தில் செய்ய வேண்டிய எல்லா கஷ்டம் பட்டாங்க. அவங்க ஒட்டகத்துக்கு சாப்பாடு போடுறது, குதிரைக்கு சாப்பாடு போடுறது, எல்லா ஹெல்ப்பும் அவங்க பண்ணாங்க. குடும்ப ரீதியாக எல்லா வேலைகளும் அவங்க செஞ்சாங்க. அவர்கள்ட்ட வரக்கூடிய ஒரு செய்தி, மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போன நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, நான் ஒழுங்கா ரொட்டி சுட்டுக்கொள்ள மாட்டேன், ஒழுங்கா ரொட்டி சுட்டுக்கொள்ள மாட்டேன். பக்கத்து வீட்டு அன்சாரி பெண்கள் தான் எனக்கு ரொட்டி சூட என்ன செஞ்சாங்க, பழக்கினார்கள் அப்படின்னு ஒரு அது வரும். இது எதை காட்டுது? அன்றைய காலத்திலும் ஒரு அந்த அந்த குடும்ப ரீதியான ஒரு விஷயம் அங்கே எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது என்பது காட்டப்படுறதா இல்லை? சஹி முஸ்லீமில் வருது. எதில் வருது? சஹி முஸ்லீமில் வருது. இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நான் எந்த இடத்துல இதை பேசலை. குடும்ப ரீதியான சில பல பிரச்சனைகளில் இது ஒரு செல்வாக்கு செலுத்துறதை நாங்கள் பார்க்குறோம். அவர்கள் நல்ல பெண்கள், தொழுறவங்க, இபாதத்து எல்லாமே இருக்குது. அவங்க தவ்வா செய்கிற நேரத்தில் கேட்குறாங்க இல்லை. ஏன் கேட்குறாங்க இல்லை என்று சொன்னால், குடும்ப இதோட என்ன செஞ்சிடறாங்க இல்லை, நடந்து கொள்கிறார்கள் இல்லை, முறையாக என்ன செய்கிறாங்க, நடந்து கொள்கிறார்கள் இல்லை என்று சொல்கிறாங்க. எனவே முதல் உபதேசம், யாராவது பெண்கள் படித்த பெண்கள் குடும்பத்தில் தவ்வா செய்ய வேண்டும், நல்ல முறையில் தங்கள் செய்திகள் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் கேட்க வந்தது தான், அந்த குடும்பத்தவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு உணர்வுக்கு நாங்கள் ஓரளவுக்கு என்ன செய்யணும், எங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டும். பழக்கப்படுத்திக் கொள்றதில்ல. தவ்வாண்டா கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் அது இல்லாமல் உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. அப்படி இல்லாமல் இருக்கிறது, அதுக்கு குறை அபிலாசைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு படி நம்ம கீழே இறங்குறது தான் தவ்வாவுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக என்ன செய்யும், அமையும். எனவே முதல் அம்சமாக நாங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எங்கள் மீது வைக்கப்படுகின்ற இந்த பண்பாட்டியல் ரீதியான அல்லது குடும்ப ரீதியான இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருகிற நேரத்தில் அதை கொஞ்சம் உள்வாங்கி அவைகளை நான் சரி செய்ய அட்லீஸ்ட் நம்மளால் சரி செய்து கொள்ள முடியாத விட்டாலும் நான் சரி செய்கிறேன் என்ற அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கின்றாலும் அந்த குடும்பத்தில் நிறைய என்ன செய்யும், இந்த தவ்வாவுக்கான அந்த அதாவது முறைமைகள், அதனது ஒத்தாசைகள் இதெல்லாம் நிறைய எடுபடும் அந்த இடத்துல மட்டும்தான். இப்போ நம்ம பார்க்குறோம், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவும் அபூ தல்ஹாவும் ஒரு பிரயாணத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரசவ வேதனை வருது. யாருக்கு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிரசவ வேதனை வருது. அந்த அபூ தல்ஹா பிரசவ வேதனை வந்த உடனே நிற்க வேண்டியிருக்குது. யாரோட? உம்மு சுலைமோட அந்த இடத்துல நிற்க வேண்டியிருக்குது. இப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவங்க. என்ன, அவங்க பெரிய சொத்து உள்ளவங்க, அந்த பெரிய தோட்டங்கள் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுக்கு வந்த நேரத்திலேயே வருமானம் யாரு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தோட்டத்துலேருந்து தான் செஞ்சது போச்சு, ஒரு விதவையுடைய தோட்டத்தில் இருந்து. அப்படிப்பட்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் ஆளுமை மிக்கவங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு அந்த பண்பாட்டில் இறங்கி போயிருந்தாங்கன்னு பாருங்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்களோட மதீனாவுக்குள்ள நுழைய கிடைக்கல, பிரசவ வேதனை காரணமாக கையை தூக்கிறாங்க. உம்மு சுலைம் என்ன சொன்னாங்க? அபூ தல்ஹாவே, நான் கண்டு கொண்டிருந்த அந்த வழி எனக்கு இப்போ இல்லைண்டா. எந்த பெண்ணால் சொல்ல முடியுமா? அப்படி நான் இப்போ கண்டு கொண்டிருந்த அந்த வழி எனக்கு இப்போ இல்லை, நாங்கள் போவோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ற ஒரே காரணமாக ஒரு படிமுறை என்ன செஞ்சு இறங்கி நம்ம ஏற்றுக்கொள்ள பழகிறோம் என்றால் நிச்சயமாக பலவிதமான நல்ல விளைவுகளை என்ன செய்ய முடியும், ஏற்படுத்த முடியும் என்பது எனது ஒரு ஆலோசனை. அல்லாஹு அலம். கொஞ்சம் வேற கேள்விகள் இல்லைன்னா நம்ம இன்னொரு கேள்வி வெயிட் பண்ணிட்டீங்க தான். இது சம்பந்தமான கேள்விகள் கிடையாது. அந்த அளவில் ஒரு சின்ன பிள்ளைக்கு வெட்டினீங்கன்னா தவறு கிடையாது. இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், என்ன கேட்டீங்க? இரண்டாவது, குழந்தைகள் மரணித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை நம்ம பார்க்கிறோம். குழந்தைகளை மரணிக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாதிகள். அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை அந்த வயசில் மரணிக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சொல்லியிருக்கிறாங்க. சஹீஹ் புகாரி முஸ்லிமில் வருது. ஆனால் தனிப்பட்ட எந்த குழந்தையை பார்த்து இந்த குழந்தை சொர்க்கவாதி என்று சாட்சி சொல்லக்கூடாது.
ஹதீஸே வரலைன்னு வைங்க, இந்த ஹதீஸே வரலைன்னு வைங்க. ஒருத்தர் வந்து வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் எடுத்து ஓதுறாரு, தவறா தவறு இல்லையா? தவறு இல்லை. இந்த ஹதீஸே வரலாது விட்டாலும் ஒருவர் வந்து வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃபை ஓதினார் என்று சொன்னா தவறு கிடையாது. வெள்ளிக்கிழமை வந்து ஒருத்தர் வேற சூரத்தை ஓதுற மாதிரி சூரத்துல் கஹஃபை நான் ஓதுவேன் அப்படின்னு நினைச்சால் தவறு கிடையாது என்ற ஒரு அடிப்படை இருப்பதனால இந்த ஹதீஸை அறிஞர்கள் வந்து கடுமையா நோக்கல. கடுமையா நோக்கலன்னா என்ன, இதை வந்து அணுவணுவா பார்க்கணும், இதுல வந்து பலகீனம் இருந்தா இந்த ஹதீஸை தட்டணும் என்கின்ற அமைப்புல இதை நோக்கல. ஏன்னா ஓதினால் தப்பில்லை என்ற மாதிரியான ஒரு அடிப்படை இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு ஹதீஸும் அதுக்கு என்ன வருகின்ற நேரத்தில் இதை பலகீனப்படுத்த வேண்டிய ஒரு தேவை என்ன இல்லை, இவ்வளவு கடுமையாக அதை பார்க்க வேண்டிய தேவை இல்லை என்ற அந்த நோக்கத்தையும் சேர்த்து தான் இந்த ஹதீஸை வந்து ஹசன் தரத்தில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அல்லாஹு ஆலம் நாங்களும் பார்த்த அளவில் இந்த செய்தி வந்து என்னது ஹசனான ஒரு இடைத்தரமான ஒரு ஆதாரபூர்வமான செய்தி என்று தான் நாங்களும் பார்க்கிறோம். அல்லாஹு ஆலம் ஓதுறதுல என்னது தப்பு கிடையாது. இரண்டாவது செய்தி அப்படி என்னன்னு சொன்னால் அந்த சலவாத் சம்பந்தமாக கேட்டீங்க. இரண்டாவது பாருங்க, சலவாத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒரே சலவாத் அது மட்டும்தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வரக்கூடிய ஒரே சலவாத் அது மட்டும்தான். மூணாவது என்ன கேட்டீங்க, 99 பெயர்கள் உண்டு, அதை யார் மனநமிடுகிறாரோ புரிந்து கொள்கிறாரோ சொர்க்கம் நுழைவார்னு வருது. அந்த 99 நாமங்களும் என்ன என்ற செய்தி திர்மிதியில வருது. பாருங்க, முதல் இந்த செய்தி புகாரில வருது. 99 நாமங்கள் உண்டு என்ற செய்தி புகாரில வருது. அந்த 99 நாமங்களும் என்ன அப்படின்ற டீடைல்டா வரக்கூடிய செய்தி திர்மிதியில வருது. இது நம்ம ஓதுறாங்களே இந்த என்னது மலிக்குல் குத்தூஸ் சலாமுல் முஃமினுல் முஹைமின் அப்படின்னு போதே அது வந்து எதுல வருது, திர்மிதியில வருது. ஆனா லைஃபானது பலகீனமான செய்தி வந்து ஹதீஸ்கள்ல ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா யாராவது அறிஞர்கள் என்ன செய்யணும்னா அந்த 99 என்று திருமீதியில் வருது அந்த லிஸ்ட்டை எடுத்து அது லைவான செய்தி தான், ஆனால் இதில் வரக்கூடிய பெயர்கள் குர்ஆனிலோ வேறு வேறு ஹதீஸ்களிலோ ஆதாரபூர்வமாக வருதான்னு என்ன செய்யணும், எடுத்து ஒரு பட்டியல் போட்டு என்ன செய்யணும் தந்துட்டோம்னா இதில் வராத எத்தனையோ பெயர்கள் உண்டு அதையும் சேர்த்து தந்துட்டாங்கன்னு சொன்னால் என்ன அது முடிஞ்சிடும். ஆனால் அந்த செய்தி என்ன பலகீனமானது. 100க்கும் மேற்பட்ட பெயர்கள் வேறு வேறு ஹதீஸ்களில் உண்டு, அதில் வரக்கூடிய சில பெயர்களும் வேறு ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமாக என்ன செய்யுது வருது. இதுதான் அதுக்குரிய பதில். அல்லாஹு அலம். நீங்கள் தவறாக நினைக்கலாட்டி இந்த கேள்வி வந்து ஒரு பெரிய கேள்வி. இது வந்து எனக்கு முழுசாக ஒரு ஷார்ட்டாக என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா முஸ்லீம் அல்லாத மக்களிடத்தில் தவாவை எப்படி கொண்டு போதல் என்பது எனக்கு ஒரு அட்லீஸ்ட் நான் சொல்கிறதா இருந்தால் கூட 20 நிமிஷம் என்ன செய்யும் தேவைப்படும். அதனால் அதான் அது எப்படி அதை எடுத்தால் நம்ம வந்து அது 20 நிமிடங்கள் என்ன செய்யணும் அட்லீஸ்ட் படி எது பண்ணக்கூடாது விளங்கல. அதான் சரி. அதாவது வக்கீல் இதுக்கு படிக்கலாமா அப்படின்னு கேட்கு. அதாவது இந்த சட்டத்துறையை படிப்பது இருக்குது, சட்டத்துறையை படிப்பதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சட்டத்தை அநியாயத்தை தடுப்பதற்காகவும் எங்களுக்குரிய அடிப்படையான உரிமையை பெற்றுக்கொள்வதற்காகவும் இருக்கிற ஒரே வழி அதுதான். அதை கட்டாயம் படிக்கணும், நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். எப்படி அநியாயத்தை தடுப்பதற்கு எங்களுக்குள்ள ஒரே வழி, எங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்குள்ள ஒரே வழி, இந்த சட்டத்தை படித்து தான் அதை செய்ய முடியும் என்றிருந்தால் அதை கட்டாயம் என்ன செய்யணும் நம்ம படித்தாகணும். அது குஃபுர் என்று நம்ம எப்போ சொல்லணும், அது குஃபுர் தான். அது எப்போ குஃபுர் ஆகும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு இஸ்லாமிய நாட்டில் இருக்கிறேன், குர்ஆனும் சுன்னாவும் ஆட்சி செய்கிற ஒரு நாட்டில் இருக்கிறேன், நான் வந்து இந்த சட்டத்தின் மூலம் தான் அதை அணுக போனேன் என்று சொன்னால் அது குஃபுர் தான். நான் இந்த நாட்டில் வந்து அதை விரும்பி படிக்கலை, எனக்கு அதை படித்தா தான் எனக்கு எனது முஸ்லீம் உரிமைகளை எனக்கு பாதுகாத்து கொள்ள முடியும், நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எனக்கு அப்பொழுதுதான் என்ன முடியும் என்கின்ற நிலை இருந்தால் நம்ம படிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அதுக்கு தான் படிக்கிறோமா, அதுக்கு தான் நம்ம படிக்கிறோமா என்றதுதான் மிக பிரதானம். அதை படிச்சுட்டு மக்கள்கிட்ட வந்து என்ன அநியாயமான முறையில் பொய் சொல்லி தவறான குற்றங்களுக்கெல்லாம் இந்த ஓட்டையோட சொல்ல சட்டங்களை பயன்படுத்தி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம்னா அப்போ நம்ம குஃபுர் செய்கிறோம்னு அர்த்தம். அப்படி அல்லாமல் நம்ம இதை படிப்பதன் மூலம்தான் நமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அநியாயத்தை தட்டி கேட்க முடியும்,
அப்படி என்கின்ற ஒரு நோக்கத்தில் அதனூடாக நம்ம வருமானத்தை என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம் என்ற நோக்கத்தில் படிப்பாராக இருந்தால் படிப்பது வரவேற்கத்தக்கது. அந்த மாதிரி உருவாக்கப்படுறதும் என்னது மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயம்தான். எல்லாமே இன்னும் கொஞ்சம் பேருக்கு டைம் கொடுத்துருவோம். இந்த இங்கே ஒரு கேள்வி சொல்லுங்கள். கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. கூட்டு குடும்பமாக இருப்பதில் வந்து மார்க்கத்தில் வந்து எந்த விதமான தடையும் இல்லை. அதை நான் சொல்லிடுறேன். இல்லை, அதாவது கூட்டு குடும்பமாக இருப்பது என்பது மார்க்கத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம் ஒன்று அல்ல. ஆனால் மிக முக்கியமான நிபந்தனை எங்களுக்கு அதில் வந்து அந்த ஒழுக்கத்தை பேண முடியுமாக இருக்க வேண்டும். இந்த அஜ்னபி மஹரம் என்ற சட்டத்தை வெளியே போகிற அளவில் நம்ம பேண வேண்டிய அவசியம் இல்லை. சொந்தக்கார உறவுகளுக்கு மத்தியில் நம்ம பேணுற டைமில் வெளியே போகிற அளவில் பேண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம இன்டோரில் இருக்கிற நேரத்தில் நமது கைகள் இந்த அளவுக்கு மறைக்கப்பட்டு ஹிஜாபை நம்ம அட்லீஸ்ட் நமது சோழாலையாக சுற்றி கொண்டு நம்ம வந்து பேணி எங்களை வந்து என்ன ஒரு நகைச்சுவை அந்த மாதிரியான அதாவது ஜோக்கெல்லாம் பழகிற அமைப்பில் இல்லாமல் எங்களது எல்லைகளை பேணிக்கொண்டு இருக்க முடியுமா? இந்த மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. அப்படி எத்தனையோ குடும்பங்கள் வாழ்கிறாங்க. எப்படி அவர்களது வேலையை என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க. ஒரு மதினி வந்து முன்னால் நிற்கிறான்னு சொன்னால் அவர் வரமாட்டார். அவங்க போன முறை இவங்க என்ன செய்வார், வருவார். இங்கே இவங்க இருந்தார்னு சொன்னால் சொல்லிட்டு என்னது இப்படி அந்த ஒழுக்கங்களை பேணி வாழ முடியுமெண்டா அப்படி இருப்பதில் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. இங்கே பார்வை என்னன்னா அப்படி ஒழுக்கமாக நமக்கு இருக்க முடிகிறதா இல்லையா, இதுதான் பார்வை. இருக்க முடிந்தால் கூட்டு குடும்பத்தை இஸ்லாம் என்ன செய்யலை, தடை செய்யலை. இருக்க முடியாதனால் கூட்டு குடும்பம் என்ன அந்த இடத்துல கூடாதுன்னு ஆகிறது. இதான் பொத்தம் பொதுவாக சொல்ல முடியாது, கூடாது. சுருக்கமாக சொன்னதாக இருந்தால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன அது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படியே போனி அதில் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வரலாம். ஆனால் அக்கௌண்ட்ஸில் வந்து கட்டாயம் நீங்கள் வட்டியை படித்து தான் என்ன செய்யணும், அதில் தாண்டணும். இல்லை நான் வந்து தெரிஞ்சுகளை தான் வட்டி படிக்கிறேன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு இடங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். இதில் போய் தான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிச்சிங்கன்னு சொன்னால் நம்ம கடைசி கட்டம் எங்கே போயும், நம்ம முதல்ல எங்கேயாவது ஒரு பொருளியல் ஸ்தாபனத்தில் நிறுவனத்தில் தான் நம்ம வேலை செய்யும். அப்படி வேலை செஞ்சால் என்ன செய்யும், வட்டி எழுத வேண்டிய வட்டி கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு வந்து ஆகும். அதில் சந்தேகம் இல்லை. அதனால் அதை படிப்பதை நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். அதனூடாக சில மேனேஜ்மெண்ட் அது பற்றி அந்த பகுதிகள்லாம் உண்டு. ஆனால் இந்த எல்லைகளை தாண்டி தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, போக வேண்டியிருக்கிறோம். சொல்லுங்கள். அதாவது வட்டியோடு தொடர்புடைய வீட்டில் போய் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க, சுருக்கமாக தானே, யாராக இருந்தாலும் சரி. அதாவது வட்டியோடு தொடர்புடைய மார்க்கத்துக்கு முரணான சம்பாத்தியமுடையவருடைய வீட்டில் போய் சாப்பிடலாமா? மார்க்க ரீதியாக என்ன, நாங்கள் என்ற அளவுக்கு அவர்களை ஊக்குவிக்காமல் அங்கீகரிக்காமல் அழைக்கப்பட்டால் நம்ம போகிறோம், சாப்பிடுகிறோம், சாப்பிட்டு வர ஹலாலான சாப்பாடு என்ன நம்ம குற்றவாளிகள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். யூத பெண்மணி உணவுக்கு அழைச்சிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் போய் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் யூதர்கள் வட்டி எடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். எனவே அது வந்து வட்டிக்கு ஊக்கம் அளித்ததாக ஆகாது. எப்போ ஆகும் என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய வட்டி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிலும் அதில் இதிலெல்லாம் நம்ம தலையிட்டுக்கண்டு ஈடுபட்டுக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால்தான் அது வந்து ஒரு தவறான நிலை அடையும். அதான் சுருக்கமான பதில். நம்ம முதல்ல மஜ்லிஸை முடிப்போம். அதுக்கு பின்னால் யாராவது கேள்வி கேட்குற விரும்புகிறவங்க இருந்தால் கேட்டுக்கிறேன். போகிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. முடிச்ச பிறகு கேளுங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இப்போ கேள்வி உள்ளவங்க கேளுங்க. சூரத்துல் முல்க் சூரா ஓதுனா கப்ர் வேதனை